உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நம்ம போதிக்கிறோம். 1 இருந்து 14 வசனம் வரைக்கும் நல்ல பொருளாதாரத்தை மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிறார். அதை எப்படி கொடுக்கிறாருன்னு போட்டிருக்கிறாரு, என்னதெல்லாம் தருவோம்னு போட்டிருக்கிறார். அதில் வாரம் போதிச்சிட்டோம். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்க ஒன்று மேன்மையாக வைப்பார் அப்படின்னு போதிச்சிட்டோம். 2வது வாரம், இது 3வது வாரம், 2வது வசனத்துக்கு வரும். 28வது அதிகாரம் 2வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். All the blessing will come on you and accompany you அப்படின்ற அந்த பலிக்கும் அப்படிதான் முதல்ல சொல்ல போகிறேன். இந்த பலிக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் உன் மேலே வரும், வந்து பலிக்கும். அப்படின்னா அக்கம்பெனி ஆன் யூ அப்படின்னா உன் மேலே அது நிறைவேறும், பலிக்கும் நிறைவேறும். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுது, உன் மேலே வந்து இணையும். இப்போது நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் தூரம் தூரமாக இருக்குது, இப்போ பலிக்கும். அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் நிறைவேறும், இல்லைன்னா ஓண்ட வந்து இணையும். நிறைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட இணையாமல் நிற்குது, தூரமாக இருக்குது. இதெல்லாம் வேறு விஷயங்கள் செய்யுது இல்லையா? என்னதெல்லாம் நம்மளை அதெல்லாம் நம்ம கூட நிலச்சி நிற்காமலும் நம்மள்கிட்ட பலிக்காமலும் நிறைய நன்மைகள் நம்மளோட இணையாமல் இருப்பதுக்கு பிசாசு இப்படி வேலை செய்கிறங்கிறத 15வது வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் பிசாசு எப்படி நம்மளை விட்டு நன்மைகளை பிரிக்கிறங்கிறத நான் சொல்லாமல் எப்படி இந்த பலிக்கிறது நடக்குது அதான் நான் இன்னைக்கு முதல்ல சொல்ல போகிறேன். எப்படி நம்மளுக்கு வந்து நிறைவேறும் இது புரிஞ்சுக்கணும். இப்போது தேவ நன்மைகளை தர்றாரு, அது எப்படி எனக்கு கிடைக்குது அது தெரியணும்ல. ஏதோ தேவன் எனக்கு தர்றது என்ன வழியில் நடக்குது வருதுன்னு தெரியாமல் நான் வந்து ஒரு மூடத்தனமாக நம்பிட்டு இருக்கக்கூடாது. அது எப்படி நடக்குது, எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் அது இணைகிறது, இதை பற்றி தான் நான் முதல்ல சொல்லட்டும். அதுக்கு ரெண்டே வழி தான் இருக்குது. தேவனுடைய நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு 2 வழி தான் இருக்குது. இந்த 2 வழியை தவிர வேற எந்த வழியிலையும் தேவனிலிருந்து நன்மைகள் ஒரு காலம் மனுஷனுக்கு வராது. நிறைய இடத்துல போட்டிருக்கும், நான் சொல்கிறேன். முதல்ல ஏஞ்சல் ஆஃப் த காட், தேவனுடைய தூதன் மூலமாட்டு தேவன் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் பலிக்க பண்ணுகிறார், நம்மகிட்ட வந்து அதை நிறைவேற்றுகிறார் அப்படின்றது. நம்மளுக்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாருங்க. நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கணும்னா நிறைய சடங்காச்சாரியங்களும் பாரம்பரியங்களெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. நான் எப்பவும் சொல்கிற போல் கையில் வந்து நூலை கட்டு, நீ பட்டையத்திட்டு, இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. தொழிலுக்கு போனோம்னா அந்த ஃபோட்டோவை 4 முத்திக்கிட்டு தான் போகும். எங்கள் அண்ணாச்சி, எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணா அம்மார்கள்லாம் வேலைக்கு போகும்போது எனக்கு சின்னதாக ஒரு ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு தேங்காய் 2 முட்டை இதை எடுத்து எங்கள் அம்மா யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க போல தெரியுது, அதை எடுத்து தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேய்க்கும். தேங்காய் எடுத்து முட்டையை எடுத்து ராவ் மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்து கொண்டு போயிட்டு அதை எங்கேயா போட்டு உடைக்கும், இல்லைன்னா கடலில் போட்டு விட்டுரும். ஏன்னா அந்த கண் திருஷ்டி எல்லாம் வந்து முட்டையும் தேங்காயும் எடுத்துகிட்டு போயிட்டுன்றான். இந்த கண் திருஷ்டியெல்லாம் போனால் கடவுள் வந்து கொடுத்துருவாரு, எல்லாம் நிறைவேறும் அப்படின்றாங்க. என்ன மூடத்தனம் வரும், மூடத்தனம். ரோமன் கத்தோலிக்கில் இருந்து எங்கள் அம்மாவை மாதிரி மூடத்தனம் யாருக்கும் கிடையாது. அடிக்கடி உருட்டுவாங்க இந்த தேங்காவும் இந்த முட்டையெல்லாம். எனக்கு இப்போ அது ஞாபகம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முக்கியமான பகுதியை யார் வகிக்கிறா அப்படின்னா, உயிர் உள்ள தேவனுடைய ஊழியக்காரர், ஏஞ்சல் ஆஃப் காட்னு வருது. அவங்க தான் இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு செய்கிறாங்க, பலிக்க பண்ணுறாங்க. அதான் எங்கே இருக்குது எப்படி இருக்குது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் வந்து சேருது, நம்மகிட்ட வந்து இணைஞ்சிருது. அது எப்படி அந்த காரியத்தை அந்த விஷயங்கள்லாம் செய்யுதுங்கிறது ஒரு பகுதி எடுத்து நான் முதல்ல சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரம் 5ஆம் வசனத்துலேருந்து வருது. 15 காரியங்கள் அங்கே சொல்லுது. ஒவ்வொரு விஷயமாய் தூதன் செஞ்சதெல்லாம் சொல்லுது. முதல்ல பேதுரு ஜெயிலில் காக்கப்படுறான்.
அப்போ சபை ஊக்கத்தோடு ஜெபிக்குது, ஆண்டவரே பேதுருவை விடுதலையாக்க வேணும், அவன் ஜெயில கிடக்கான் அப்படின்ட்டு. வேதம் சொல்லுது, பீட்டர் வாஸ் ஸ்லீப்பிங், பேதுரு தூங்கிட்டு இருக்கிறான் ஜெயில. 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு சேவர்களால் காவல் பண்ணப்பட்டிருக்கிறான். நல்லா தூங்கிட்டான். இவனுக்கு ஜெபிக்க முடியல ஜெயில இருந்து. ஏன்னா ஜெபிக்க கூடாதுன்னு உள்ள இருக்கிற மனுஷன் போட்டு அடிக்கிறான். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, நீ ஜெபிக்க கூடாது, விடிய காலம் நம்ம ஆவிக்குரிய ஜெபிச்சா ஜெபிக்க கூடாதும்பாங்க. ஆனா விடிய காலம் அவங்க ஊர்ல 4 பேருக்கு சண்டை போடுவாங்க, டீச்சர் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் குழப்பம் இல்லை, விடிய டீச்சை போடுவான், அதெல்லாம் டிஸ்டர்ப் இல்லை. நீ விடிய காலம் ஜெபிச்சா டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால ஜெபிக்க கூடாதுன்னு வீட்டை வந்து கதவை தட்டுவான், பக்கத்து வீட்டுக்காரியை வந்து தட்டுவாங்க. இப்படி போல ஜெயிலில் இருக்கும்போது இவரால் ஜெபிக்க முடியல. ஏன்னா இவர் ஜெபிக்கிறாருன்னு சொல்லி குற்றம் சொல்லி தான் ஜெயிலில் போட்டிருக்காரு, அதனால ஜெபிக்க முடியல. ஜெபிச்சிருந்தா வேற ரூட்ல ஏதோ ஒன்று ஆகிருக்கும், அவரால் ஜெபிக்க முடியல, பாட முடியல, துதிக்க முடியல. இப்போ என்ன ஆகுது, இவனுக்கு பதிலாட்டு சபை அதை உணருது, இவரால் இப்போ ஜெபிக்க முடியாது, அதனால நம்ம ஜெபிப்போம். சபை ஒரு பக்கம் இருந்து ஜெபிக்குது. ஜெபிக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. இந்த சம்பவங்கள் எப்படி நடக்குதுங்கிறக்காக சொல்றேன் நான். ஜெபிக்கும் போது சொல்லுது, தேவதூதன் அந்த அறையில தோன்றினான். இப்படிதான் நடக்கும், நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கான்செப்ட் உங்களுடைய இருதயத்தில் வராம நீங்க ஜெயிக்கிறது வந்து கூடாத ஒரு விஷயம். தேவதூதன் தோன்றிட்டான், அறைக்குள்ள வந்துட்டான். எப்படி வந்தான்னு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. வேதம் சொல்லுது, 2 காவலாளிகள் மத்தியில 2 செயின் போட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ்ல நுழைவாயிலையும் சென்ட்ரைஸ் இருக்குது, காவலாளர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. மேல இருட்டற மேல வந்து காங்கிரீட் போட்டு கட்டி வச்சிருக்கிறான். எப்படி தேவதூதன் வர முடியும்? ஆனா அந்த செயலை செய்வதற்கு தூதனால மட்டும்தான் முடியும். பைபிள் அப்படிதான் சொல்லுது, தூதனால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் செய்ய முடியாதது இல்லையா? நீங்க என்ன மாலையை கட்டினாலும் யாரும் வரமாட்டா, எதுக்கும் யாரும் மயங்க மாட்டா. ஆனா தூதன் என்ன பண்ணானா, அந்த ரூம்ல தோண்டி வெளிச்சத்தை அறையில பிரகாசித்தான். டக்குன்னு பார்த்தா வெளிச்சம் விஷன் அடிச்சிட்டு, அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவன் தூங்கிட்டு தான் இருக்கிறான். உடனே இவன் தட்டுறான், லாவில் தட்டுறான். இங்கிலீஷில் சைடுன்னு வருது, பெர்சன் சைடு. லாவில் போட்டு தட்டிட்டான். தட்டிட்டு அவன் சொல்கிறான், தட்டிட்டு எழுப்புனானா, எந்தியப்பா அப்படின்ட்டான். சீக்கிரமாக எலும்பு, சீக்கிரம் எலும்பு. அப்போ நான் சொல்கிறேன், உண்மையான ஊழியக்காரனுக்கு, உண்மையான விசுவாசிக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னா இந்த செய்கைகள் நடக்குங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொன்னது? உண்மையா நீங்க உண்மையாட்டே நீங்க தேவனுடைய பிள்ளைகள்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். உங்க கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க தேவதூதனை. நான் சொல்றேன், பைபிள்ல ஜெபிச்சு அற்புதங்களை பெற்றவன் எல்லாருமே தேவதூதனை பார்த்தான். ஒரு ஆள் கூட பார்க்காத ஆள் கிடையாதுங்க. ஆபிரகாம் இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், தானியலா இருக்கட்டும், கிதியோனா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஸ்தேவானா இருக்கட்டும், பைபிள்ல நம்ம ஜெபிச்சோம் சொல்றோம்ல, ஜெபிச்ச அத்தனை பேரும் தூதனை பார்த்தான், நேர கண்ணாட்டு பார்த்தான். அப்ப ஒண்ணு புரியுது, நம்ம ஜெபம்னா கிடைக்கும் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஜெபம்ன்ற மனுஷனுக்கு இப்படிப்பட்ட தன்மைகள் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறும். தேவன் ஒரு மனுஷனுக்கு பதில் கொடுக்க வர்றாருன்னு கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய தூதன் அவனோடு கூட இருந்து சில அடையாளங்கள் எல்லாம் காமிச்சு கொடுத்துருவோம். எத்தனை நீங்க நான் சொன்ன பிறகு நீங்க படிச்சு பாருங்க, நீங்க வீட்டிலே படிங்க. அவர் மோசே ஜெபம் பண்ணார். மோசே தெய்வத்தை முகமுகமாய் கண்டான் இருக்குது, நேர பார்த்துட்டு இருக்கிறான். இந்த சம்பவம் நடக்காமல் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதுங்க. எல்லாம் புரிஞ்சு இதெல்லாம் ஏதோ நடக்கும். நான் சொல்றேன், நான் தீர்க்கதரிசனம் சொல்றேன், நிறைய சொல்றாங்க. ஒரு மச்சான் என்ன சொன்னாரு, பாஸ்டர் தீர்க்கதரிசனம் பேசுறாருன்னா அந்த தீர்க்கதரிசனத்தை நான் தான் கடவுட்ட வாங்கி கொடுத்தேன்னாரு. ஆத்தாடி எப்படி பாருங்க, எனக்கு இன்னொரு மனுஷன் தீர்க்கதரிசனம் வாங்கி தந்தாருன்றார். அப்படிலாம் நடக்காது. நான் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறோம்னா யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, உதவி பண்ணாங்களா? கன்ஃபார்ம் சபையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நான் முன்னேறக்கு உதவி பண்ணான். பட் ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஆவியையும் இல்லைன்னா தூதனை வாங்கி தர முடியுமா? அது என் பிரயாசம். அது அப்படிலாம் நீ உதவி சபை முன்றதுக்கு பொருளாதாரம், ஒரு சின்ன உதவி, ஒரு சபை கட்டுறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா,
ஒரு 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்க, அதை நம்ம இல்லை சொல்ல முடியும். பட் நான் வரங்கள்னால் இருப்பதற்கும், நான் நல்ல பிரசங்கம் பண்ணுவதற்கும், நல்லா பாடுறதுக்கும் இந்த சிஸ்டத்துக்கு யாருக்கும் பங்கு கிடையாது. பாக்ஸ் வாங்கி தராங்களா? தர்றாங்க. ட்ரம் செட் வாங்கி தராங்களா? தர்றாங்க. கிட்டார் வாங்கி தராங்களா? தர்றாங்க. பட் நான் உருவாகிறதுக்கு அதெல்லாம் சப்போர்ட் கிடையாது. அப்போ நான் தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு நான் பல நாள் சொல்லியிருக்கேன். தேவதூதன் என் கரத்தை வந்து பிடிச்சான், பல முறை சொல்லியிருக்கேன். நான் ஒன்றுமே இல்லாமல் தரித்திரன் ஆகும்போது என் கையை பிடிச்சி, நீ இந்த சபையில், நீ இந்த இடத்துல இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டோம் சொன்னான். அதுக்கு பின்னாடி தான் சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. தீர்க்க தரிசனங்கள் அப்போ அதுக்கு பின்னாடி தான் தீர்க்க தரிசனங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நான் சில நேரத்தில் சொல்லுவோம் பாருங்க, நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி என்னை தூதனை வந்து பிடிச்சான், என்னை உருந்து பேசினான்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா அந்த மனுஷன் தூதனுடைய செய்கை கண்டிப்பாக இருக்கும். ஒன்று. இப்போ இதை புரியுதுக்காண்டி சொன்னேன். வந்து பேதுரு வந்து அடிக்கிறான் இல்லையா, எலும்பு சீக்கிரமாக எலும்புன்றான். வேதம் சொல்லுது, உடனே சங்கிலிகள் கையிலிருந்து விலகின, பொத்துன்னு விழுந்துட்டு. ஹலோ, இதான் தூதனுடைய எஃபெக்ட். அதாவது மூடன வீட்டுக்குள்ளே வர முடியும், அவன் உங்களை தட்டும்போது எந்த உணர்வும் இல்லாமல் உங்களிடத்தில் இருக்கிற கட்டுகளெல்லாம் தானாட்டே போயிடும். இப்போ எனக்கு பேய் பிடிச்சிருக்கீங்களேன், எனக்கு பேய் பிடிச்சிருக்கு, எனக்கு கிட்னி பிரச்சனை, எனக்கு கேன்சர்னு இதான் ஒன்று இருக்குவீங்களேன், இதை போய் நான் செம்மையாக இருந்தா, என் செபத்துக்கு பதில் கிடைக்கிறா இருந்தா, தூதனே வந்து அதை நிறைவேற்றான். என்னை தொட்டாலும் போதும், அவன் பார்த்தாலும் போதும், கண்ணை உண்டு அவன் ஒரு முறை எமைச்சாலும் போதும், எனக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் தானா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்படித்தான் நடக்கும்ன்றாரு. ஏமேன் சொன்னார் பாருங்க. தூதன் பேசுது, தூதன் பேசுது, உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் அப்படின்றார். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தூதன் பேசுகிற சத்தத்தை கேட்பீங்க, உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும், நீ அதை செய், நீ இதை செய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது எந்த அடையாளம் இல்லாமலே எந்திரிச்சிடுறீங்க. ஜெபிக்கிறீங்க, நீங்கள் உங்கள் கண்ணீர் தான் உங்களுக்கு அடையாளம். நான் கர்த்தட்ட நல்லா சொல்லுவாங்க பாருங்க, நான் கடவுள்கிட்ட அழுதுட்டு வந்திருக்கிறேன், நான் இப்போ 3 மணி நேரம் இருந்து என் கண்ணீரெல்லாம் விட்டு வந்திருக்கிறேன். நீ கண்ணீர் விட்டுறதுக்கு உனக்கு தர முடியாது, அதுக்கெல்லாம் கிடைக்காது. தூதம் வந்து உன்னை வந்து தட்டி உங்க கூட பேசணும், ஜெபம் பண்ணும்போது உங்க கூட வந்து பேசணும், இந்த மாதிரி இருக்குப்பா. அல்லாட்டி தூக்கத்திலேயாவது வந்து நீ முழிச்சிருக்கும் போது, தியானிச்சுட்டு இருக்கும் போது அப்பமாவது இவனுக்கு ஏதாவது சிம்டம்ஸ், ஒரு அடையாளம் வரணும். ஒன்றுமே இல்லை, என் கண்ணீர் நான் விட்டேன், எனக்கு வேணும், என் கண்ணீர் விட்டேன். நான் எல்லாம் பிறந்ததுலேருந்தே தான் கண்ணீர் விடுற, இதுக்கு தர முடியாது. என் கண்ணீர் விட்டேன், கண்ணீர் விட்டுறதுக்காக தர முடியுமாங்க? அப்போ கற்பனையத்துக்கு ஒதுக்கிற வேண்டிதான். நான் உனக்கு கட்டளை இடகிறதாவது, நீ இந்த கற்பனையெல்லாம் செய்யாமல் செய்வாயாக என்று எழுந்திருக்கிறீ, அதுக்கு இந்த கற்பனையெல்லாம் நீ செய்ய வேண்டாம், கண்ணீரை மட்டும் வடிப்பாயாக அப்படின்னு போட்டிருக்கலாம். ஒன்றும் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும், நீ இப்படிதான் சம்பவம் நடக்குன்னா நீங்க அதுக்கு பிரயாசம் வேணும். உன் வஸ்திரங்களை பொறுத்து கொண்டு என் பின்னே வா அப்படின்னாரு. அப்புறம் நடக்க பாருங்க, அவர்கள் 1ஆம் காவல் 2ஆம் காவலை நடந்தார்கள். போறான், அவங்க தூக்கத்தில் தான் அவன் நினைச்சு நடக்கான், தூக்கத்தில் நடக்கும். போறான், கதவு தானா திறக்குது. ஓ, கதவு தானா திறக்கணும். உண்மை உள்ள மனுஷன் ஜெபம் பண்ணா இது நடக்கும். இரும்பு கதவையும் கடந்தார்கள். இரும்பு கதவு அதுவும் தானா திறக்குது, கதவுகள் தானா திறந்ததுன்றது. அப்போதான் எனக்கு புரியுது. நானும் முன்னாடிலாம் எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, ஜெபம் பண்ணுங்க பிரதர், கடன் காப்பி குடிங்க பிரதர், உங்க கண்ணீரெல்லாம் ஊற்றி விடுங்க பிரதர். ஒன்றும் ஆசை இல்லை. எப்படி காரியம் எப்படி நடக்குது? தூதன் காரியம் நடக்கும்போது உன்கிட்ட வந்து உன் சிக்கலில், உன் பலகீனத்தில் உன்னோடு கூட இருந்து உன் தடைகள் பலவீனங்கள் எல்லாத்தையும் மாற்றி, எல்லா அதிகாரத்தையும் தாண்டி, எல்லா கட்டுக்களையும் தாண்டி, எல்லா மனுஷனுக்கும் தூக்கத்தையும் எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனையும் ஏற்படுத்தி உன்னைய விடுதலை ஆக்கணும்னு தூதன் வந்து கண்டிப்பாக உன்னை விடுதலை ஆக்குவான். இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நடக்கும். ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் நீ மாட்டிக்கொண்டால் இப்படி தான் நடக்குன்றார். அப்போ ஒரு வழி தெரியுது, தெய்வம் உன்னை நடத்துவதற்கு தன்னுடைய தூதனை அனுப்பி எல்லா விதமான அடையாளத்தை காமிச்சு பின்பு நம்மளுக்கு பலன் வருது. அப்போ நல்ல பதில் எப்படி வருதுன்னா, என்னுடைய சரீர சம்பந்தப்பட்ட எதுக்குமே ஜெபத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கு என்ன சம்பந்தம் பின்னாடி வர்றேன். ஃபர்ஸ்ட் தூதன் வந்துடுறான்.
சரி, ரெண்டாவது இந்த ரெண்டு காரியத்தையும் புரிஞ்சுக்கணும். இப்படிதான் சம்பவம் நடக்கும். உங்ககிட்ட தேவன் ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டாமல் உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதுங்க. ஏதாவது நடக்கும். ரெண்டாவது பாயிண்ட், தெய்வம் ஒரு மனுஷனுக்கு எல்லாவற்றையும் பலிக்க பண்ணுவதற்கு பரிசுத்த ஆவியும் பரிசுத்த மனுஷனும் ஒன்று சேர்ந்த பின்னாடி தான் இது நடக்கும் அப்படின்றார். இந்த ரெண்டு சம்பவத்தில் தான் நடக்கும், வேற மாதிரி நடக்காது. அது காமிச்சார். 13வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வருது. 2 மந்திரவாதி மத்தியில் பவுல் மாட்டிக்கிட்டார். ஆமென். எங்க பார்த்தாலும் மந்திரவாதி கூட்டம் ஒரு காலத்துல ரொம்ப இருந்திருக்கிறாங்க, இப்பவும் ரொம்ப இருக்கிறாங்க. எப்பவும் மந்திரவாதி கூட்டம் இருக்கதான் செய்யுது. ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு பெரிய ஊழியக்காரன் நானே ஒரு நாள் மந்திரம் பார்த்திருக்கிறேன்னு சொல்றேன்ல, கஷ்டத்துல போயிட்டேன் நான். ஒருத்தன் ஒரு சுருட்டை குடிச்சான், ஒரே இழு சுருட்டு வத்திடுச்சு. ஒரே இழுல இவ்வளங்கான் சுருட்டு வத்திடுச்சு, சுருட்டே வத்திடுச்சு. நான் கேட்டேன் என்ன குடிடா இடும் கேட்டேன் மந்திரவாதிட்ட. மந்திரவாதி நம்ம குடும்பக்காரன் தான். என்னடா இந்த இழுல ஒரு சுருட்டே வத்திடுச்சு. அதெல்லாம் வேற மாப்பிள்ள. மற்றவன் கேட்கறான், மற்றவன் பயங்கரமா குடிப்பான்னா. யாரில் குடிப்பான்னு? நம்ம ஆளு பயங்கரமா இழுப்பான், உள்ள இருந்து இழுக்கிறான் அப்படின்னா. சரி, அப்பவுமே எனக்கு ஒரு இது வந்துச்சு, பயங்கர ஆளாக தான் இருப்போம் பொழுது. ஒரு கட்டையை எடுத்தான். கட்டையை எடுத்துட்டு உள்ள இழுத்த அந்த சுருட்டுடைய வாடைய ஃபூன்னு கட்டையில ஊதுனான். கட்டை வாடை அடிக்கணும். ஏன்னா இவன் பிராண்டி குடிக்காரன்னு சுருட்டு குடிக்காரனும். கட்டை அத்தர் மாதிரி மணக்க ஆரம்பிச்சு. நான் சொன்னேன் இந்த கட்டையில இந்த வாடை வந்தோன்னு எப்படா மணக்குது? மற்றவன் சித்து விளையாட்டு அப்படின்னா. சரி, இவன் என்னதான் செய்யணும்? ஒரு கவரை போட்டு உள்ள பொத்தி வச்சுட்டான். ஸ்மெல் போகவே கூடாது, இதை கொண்டு நீ எங்க வேலை சரி அதுக்குள்ள அடிச்சு வைனா. அடிச்சு காரியங்கள் கொஞ்சம் நடந்துச்சு. அன்னைக்கு ஒரு சொப்பனம் கண்டேன். நான் 1000 மீட்டர் கடல்ல 900 மீட்டர் ஆழத்துல கூட நின்றுக்கிட்டு மூச்சு திணறது, என்னை யாரா காப்பாத்துங்க, மூச்சு திணறது என்னை காப்பாத்துங்கன்னு துடிச்சிட்டு இருக்கிறேன். மாந்திரிகம் பார்த்தா அன்னைக்கு காலையில் முடிச்சு பார்த்தா எனக்கு சொப்பனத்துல பயம். என் கூட இருந்தவனுக்கெல்லாம் என்ன பயந்துரு, கிளி வந்துடுச்சு. ஆத்தாடி இது சரி வர, ஓடிடலாம். அதில் பிடிங்கி வெளியே போட்டேன். அப்போதான் எனக்கு தெரியும் மாந்திர சக்தின்னு ஒன்று இந்த பூமியில் பெருசாக வேலை செய்யுது. இங்கே நிறைய பேர் சிக்கல்லாம் ஓடி போய் மாந்திரிகத்திட்ட தான் போய் நிற்கிறான். இவனுக்கு ஒன்றும் தெரியாது, அதனால இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு புரிய வந்துச்சு. ஏன்னா இவன் கடவுள்கிட்ட வந்து 2 வழியில் மட்டும்தான் கிடைக்குது, வேற வழியில கிடைக்கவே செய்யாது. இவன் வேற எல்லா வழியிலும் போயிட்டு அந்த 2 வழியும் தெரியவும் செய்யாது. அப்போ என்ன செய்யறான்? கிடைக்காத வழியில ஓடி போய் முட்டி பார்த்தான், கிடைக்கல. அதனால இவன் பிசாசு பார்க்கறதா அடுத்தவங்களுக்கு தெரிஞ்ச வழி, 3வது வழி, அதுக்குள்ள போயிட்டான். இப்படி உனக்கு கிடைக்கும் தேவன் வந்து உன்னை தொடுவான், உன் கூட பேசுவான், உனக்கு நடக்கிறது தானா நடக்கும், உன் வீட்டில் பிரச்சனை இருக்காது, பாவம் இருக்காது, சண்டை வராது, இந்த மாடலில் நடந்துச்சுன்னு எந்த குறைபாடு இருக்காது, எல்லாம் சரியாயிரும்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை. இங்க வருது, இதுக்கு போவோம், மந்திராதி கூட்டத்துக்கு போவோமே. ஏன் நம்மளாம் மந்திரம் பார்த்து ரொம்ப செழிப்பாகிருக்கோம்ல, அதனால போய் தாகணும். நம்ம சபை விசுவாசியெல்லாம் மந்திரம் பார்த்து பாருங்க, ஆளுக்கு 7 ப்ரூச் கலிப்பா, 8 ட்ரெயின். மந்திரம் பார்க்குற கிளைமரில் பார்த்துருக்கீங்களா நீங்க? கரெக்டாக பச்சை சேரி இல்லை நீல சேரி 2ல் தான் இருப்பான். எங்கள் வீட்டில் எல்லாம் நீல கலர் பாட்டின்னு 2 பேருக்கு பேரே விட்டுருக்கோம். எப்பவும் ஒரே சாரி, ஒரே கலராக ஒரே சாரின்னு தெரியாது. எப்பவும் மாந்திரிகத்தை பற்றியும் பேசும் இதெல்லாம். அப்போ இப்படி பவுலுடைய காலத்தில் மந்திரவாதி இருந்திருக்கிறான். 2 மந்திரவாதி இருந்தான் இல்லையா? அவங்க வந்து பாம்பேங்கிற தீவுக்கு வந்துட்டாங்க. முழு தீவுகள் கடந்து பாம்பேக்கு வந்தாங்க இல்லையா? அங்கே எப்படி சம்பவம் நடக்குங்கிற சொல்லித்தரேன். பர்ரேசுங்கிற ஒரு மந்திரவாதி இருந்தான, பேரை வரலாம், அவனுக்கு பர்ரு மட்டும் கூட இயேசு. ஆமே, பர் இயேசு. எப்படி இவருங்களாம்? ஏன்னா அவனை மந்திரவாதின்னு யாரும் சொல்லக்கூடாதான், இயேசு பேர் வச்சிருக்கிறான், அதனால பர் இயேசு அப்படின்னு பேர். அப்போ இன்னொரு முதல்ல பர்ரேசை பற்றி பேசுகிறேன் இல்லையா? பர்ரேசுன்னு ஒரு மந்திரவாதி இருந்தான். இன்னொரு மந்திரவாதி பேரை சொல்கிறேன், அதில் எலிமாஸ். ஆமேன். அப்படின்னா பேர் எலியா பேர் வச்சிருப்பாங்க போல தெரியுது. ஆமீன். எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துவ பேரை வச்சு பெரிய மந்திரவாதியாக தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது மந்திரவாதி 2 மந்திரவாதி. முதல்ல பர்ரேசை பற்றி சொல்கிறேன். பர்ரேசு
செருக்கி பவுல் பாருங்களா, பெரிய தீர்க்கதரிசி செருக்கி பவுல், அவன் பேர்ல செருக்கின்ங்கிற ஒரு பேரை வச்சு, இயேசு கூட பரு போட்டிருக்குது, பவுலோட செருக்கி போட்டிருக்குது. அப்போ மந்திரவாதி எல்லாம் கிட்டத்தட்ட கடவுளுடைய பேர்ல தான் லாந்துறாங்க. ஆமென். இப்படி இருக்கும்போது செருக்கி பவுல் என்ன அதிபதிக்கு சேவகம் செய்து கொண்டு வந்தான் பரேசு. செருக்கி பவுல் விவேகம் உள்ளவனா இருந்தான். அந்த செருக்கி பவுல் பர்னபா இருவரிடம் கர்த்தரின் வசனத்தை கேட்க அவர்கள் அழைத்தான். உடனே எலிமாஸ் மந்திரவாதி அடுத்த மந்திரம் வந்துட்டான். பவுல் பர்னபாவை எதிர்த்தான். செருக்கி பவுலின் அதிபதியை விசுவாசத்தை திருப்புவதற்கு மந்திரவாதிகள் பயங்கர முயற்சி பண்றாங்க. பவுல் என்னும் அழைக்கப்பட்ட சவுல் பரிசுத்தாவினாலே நிறைந்து அப்படின்றது. பாருங்க எப்படி நடக்கும். அடுத்த செக்ஷன், ஃபர்ஸ்ட் செக்ஷன் சொன்னேன், தூதன் வராம ஒன்று நடக்காது. அடுத்து ஒருவனுக்கு ஒன்று நடக்கணும் அப்படின்னா அவன் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருக்கணும். இந்த ரெண்டுவே அல்லாமல் ஒரு மனுஷனும் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. மிச்சம் எல்லாம் சொல்றது எப்படி உண்மையா? நாங்க ஜெபம் பண்ணா கிடைக்கும், நீங்க ஜெபம் சான்ஸே இல்லைங்க. அப்படி ஒரு ஊழியக்காரன் இருந்தான்னா அந்த மனுஷன் பொய்ய பிரசங்கம் பண்றன்னு அர்த்தம். தேவத்திட்ட இருந்து ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கன்னு அதுக்கு முன்னாடி தேவன் கண்டிப்பா பரிசுத்தாவியின் தூதனை உங்களுக்கு அனுப்பும். இந்த ரெண்டே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அனுப்பித்தான் மற்ற காரியத்தை செய்ய முடியும். எதுவா இருந்தாலும் பரிசுத்தாவின் தூதன் தான் உங்களுக்கு ஒன்று செய்து தர முடியுமே தவிர மற்றபடி எதுவுமே உங்களுக்கு செய்து தர வேற ஒரு பொருளே இங்க கிடையாது. தேவத்திட்ட இருந்து ரெண்டு வல்லமை நம்மளை தேவனுடைய வல்லமையினால காத்துக்கொள்ளாவிட்டால் நம்மளை இங்கே எதுவுமே காத்துக்கொள்ளாது. எலிம மந்திர ஊத்து பார்த்தா பரிசுத்தாவில் நிரம்பி எலிமங்கிற மந்திர ஊத்தி பார்த்து, பிசாசின் மகனே, சத்தியத்துக்கு எதிரானவனே, வஞ்சகத்திலும் தந்திரத்தால் நிறைந்திருக்கிறவனே, கர்த்தரின் செம்மையான வழியை புரட்டுகிறத நீ நிறுத்த மாட்டாயா என்று சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய வழியை புரட்டான் பாருங்க. இவன் தான் பெரிய மந்திரவாதி. இவன் ஜெபம் பண்ணி நடக்க போற கிடையாது. என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு வியாக்கியானம் வச்சிருப்பான். டே நீ இப்படி போடா, இதான் சரி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஜெபம் பண்ணா கிடைக்கும். டே அப்படி ஜெபம் பண்ணா கிடைக்காதுடா, அது நல்ல பாடல் அருமையா இருந்துச்சு, பாடலாம் கிடைக்காதா, டே கர்த்தருடைய கற்பனைன்னு ஒன்று இருக்கு, இந்த வழியா கொஞ்சம் போடனா, சி அதெல்லாம் சும்மா அவர் தெரியாம பேசுறாரு அப்படி பேசு. இந்த மாதிரி போனதான் கிடைக்கின்றாரு. மந்திரவாதி மாதிரி மந்திரம் பாடிட்டு தான் இருப்பான். எந்த பாம்பு எந்த பொத்துல எந்த பாம்பு இருக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பாடலை வச்சு எல்லாருமே ஆவிக்குரிய நிர்ணயம் பண்ண முடியாது. கற்பனையை வச்சு தான் நிர்ணயம் பண்ண முடியும். சத்தியத்தை வச்சு தான் நிர்ணயம் பண்ண முடியும். பாடுறதான் எல்லாரும் பாடுறாங்க. சபைக்கு வந்தவனும் பாடுறான், சபைக்கு வராதவனும் பாடுறான். இன்னைக்கு ஒரு வீட்டில் போறேன், அப்பா மொக்க ரெண்டு இருந்து பாத்துல பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. ஆவிக்குரியம் சொல்ல முடியுமா? இல்லையா? ரோட்ல போனா பாடிட்டு இருக்கிறான், ஆவிக்குரியம் சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆவில நிரம்புறவன் தான் ஆவிக்குரியவன். ஆமென். ஆவில நிரம்பணும், அதான் ஆவிக்குரியவன். அப்ப சொல்றான், கர்த்தருடைய கரம் உனக்கு விரோதமா வந்திருக்கிறது. ஆவில நிரம்பிற்று, கர்த்தருடைய கரம் உனக்கு விரோதமா வந்திருக்கிறது, நீ குருடனாக போகிறாய், சூரிய வெளிச்சத்தை காணக்கூடாதபடிக்கு அப்படின்னா. உடனே மந்தாரம் இருள் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாய கொடுப்பவனை தேடினான். செருக்கி போல் அதிசயப்பட்டு விசுவாசியாய் மாறினான். அப்போ தெரியுது, இந்த ரெண்டு விஷயத்தினால மட்டும்தான் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதையாவது பார்க்கணும். ஒன்று தேவதூதனை நீங்க பார்க்கணும், அவன் உங்களோட வந்து நிற்கணும், இல்லைன்னா பரிசுத்தாவினால் நீங்க நிரப்பப்படணும். இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்று உங்க வாழ்க்கையில் நடந்தாலே நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்து விடுவீர்கள். இந்த உலகத்தை ஜெயிக்க இப்படிதான் முடியும், வேற வழியே இல்லை அப்படின்ற. இப்படித்தான் ரெண்டு காரியங்களும் வேலை செய்யுங்கிற அறிந்த பின்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார், அவரு கேட்பாரு. அவரு உங்க ஜெபத்தை உங்க பாடல அவர் கேட்டா உடனே பலன் கொடுப்பாருங்க. தெய்வம் வஞ்சிக்காது. அவர் ஒரு ஆள் பாடுறார், நீ இயேசுடைய அற்புதத்தில் பாருங்க, எல்லாரும் கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும். அவர் நின்னாரா, அங்க அற்புதம் நடக்கும். அவர் திரும்பினாரு, டேன் பண்ணாரு, அற்புதம் நடக்கும். அவரை தொட்டாங்க, அற்புதம் நடந்துச்சு. இவரு தொட்டாரு, அற்புதம் நடந்துச்சுன்னா இருக்குங்க. தவிர வேற அவரை தொடுறதுக்கு அவர் அனுமதிக்கிறதும், அவரு திரும்பி பார்க்கறதுக்கும், அவர் நிக்கிறதுக்கும், அவருடைய இருதயத்துல ஏதாவது ஒரு சம்பவம் உள்ள போய் வேலை செஞ்சா மட்டும்தான் அது நடக்கும்.
அப்ப நான் சொல்றேன், அவர் கேட்காருன்னு உங்க பிரம்மங்க. அவர் கேட்டா அவர் நிப்பாரு, நின்னா தூதனை அனுப்புவாரு. அவர் தூதனை அனுப்புக்கு லேட் ஆகணும் வரைக்கும் நம்மளோட இருக்கிற, நம்ம காணாம இருக்க ஆவியான நம்மளுக்குள்ள வந்து நம்மளை நிரப்பி நம்மளை காரியங்களை செய்ய பண்ணிடுவார். இப்படித்தான் வேலை நடக்கும். அப்ப நீங்க போராட வேண்டியது ரொம்ப தூரம் இருக்குது. சக்சஸ பிடிக்கிறது ரொம்ப தூரம் இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும் இப்ப நான் சொல்றேன். இப்ப தான் இந்த 2ஆம் வசனத்துல போறோம். ஏன்னா பலிக்கிறது எப்படி பலிக்குன்னு தெரியணும்ல. சும்மா நான் ஜெபம் பண்ணேன், நான் பாடினேன். சில பேர் இந்த கிடைக்கிறதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்க தெரியுமா, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன், கர்த்தர் கேட்பார். நீங்க 3 மணி நேரம் ஜெபம் பண்ணா கொடுக்கணுமா? இது என்னது 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு 7 நாள் உபவாசம், கர்த்தர் கண்டிப்பா தருவார். டேய் என்ன கிறுக்கணும் பாருங்க. எதுக்குடா கர்த்தர் தருவாரு? 3 நாள் இருந்தா 7 நாள் இருந்தா அதான் எல்லா மதத்துல தான் இருக்கிறாங்களே. ஏங்க 40 நாளைக்கு முட்டை திங்காத மனுஷன் இருக்கிறான், மீன் திங்காத மனுஷன் இருக்கிறான். 40 நாளைக்கு ஒரு சந்தி. சொல்லுங்க எல்லாரும். நாம் ரோமன் கத்தோலிக்கிறது வந்திருக்கிறோம். நாம எல்லாம் ஒரு சந்தி 40 நாள் இருந்திருக்கோமாப்பா? நிறைய வந்திருக்கணுமே. ஒரு சந்திக்கு 2 சந்திக்கெல்லாம் ஒண்ணு வராது. அது இப்போ எதுக்கு வரும்? 2 தான் வரும். ஆவியில நீங்க நிரம்பணும் ஒண்ணு, இன்னொன்னு தூதனை வரும். இந்த 2 தான் உங்களுக்கு வேலை செய்யன்னு சொல்லிட்டேன். இது எப்படி வருது அதை நான் சொல்றேன். உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, ஃபர்ஸ்ட் தமிழ்ல வருது உன் தேவனாய் கர்த்தருக்கு செவி கொடுக்கும் போது, இங்கிலீஷ்ல ஒபேன்னு வருது. இஃப் யூ ஓபே லார்ட் யுவர் காட், உன் தேவனாய கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, அப்படி கீழ்ப்படியும் போது இப்பொழுது சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு மேல வந்து பலிக்கும் அப்படின்ட்டார். உன்ல செவி கொடுக்கணும், கேட்கணுன்றார். நல்லா கொடுத்து கேட்கணுன்றார். இந்த பிரசங்கத்தை எல்லாம் அப்படியே காது கொடுத்து கேட்கணும். இங்க சபையில வந்து ஏன் அந்த இவ்வளவு பிரசங்கம் பண்ற எனக்கு எதையாவது பேசி உங்களை துள்ளி குதிச்சு ஆட வைக்க தெரியாது, தெரியும். பட் அதுல பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தெரியும். செவி கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஹியரிங் ஆற்றல் தான் ரொம்ப முக்கியம். இந்த தேவனுடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறது தமிழ்ல வருது, இங்கிலீஷ்ல தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வருது. தேவனுடைய தமிழை இங்கிலீஷ் சேர்த்து சொல்றேன். தேவனுடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில வந்து நிறைவேறும். அப்படின்னு அர்த்தம். அது எப்படி நிறைவேறும்னு முதல்ல சொல்லிட்டேன். கண்டிப்பா ஒன்று ஆவியானவர்களுக்குள்ள நிரம்பி அந்த காரியத்தை செய்வேன், நீயே செய்வ. இன்னொன்று தூதன் வந்து கண்டிப்பா நிறைவேற்றுவான். அப்போ கற்பனை என்னது? இன்னைக்கு 2ஆம் கற்பனை பெறுவோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் தண்ணீரிலும் நீ பார்க்கிறவைகளுக்கு ஒப்பான ஏது ஒன்றையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு, அப்படி நீ செய்யும்போது தேவனுக்கு எரிச்சலை காமிக்கிற. படிச்சிருக்கீங்களா இதெல்லாம்? எங்க நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க? ஏமேன். அதை வாசிக்கிறேன், எல்லாம் திருப்பிடுங்க. தேவ பகைங்க நாயர் யாத்திராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்க 2ஆம் கற்பனை போடுறாங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் தண்ணீரிலும் உண்டாக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகியும் யாதொரு விக்கிரகத்தை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். என்ன சொல்றாருன்னா, முதல்ல இங்கே விளக்குறேன். நீங்க வானத்தை பார்க்குறீங்க, அங்க தேவன் வெளிப்படலாம், தூதன் வெளிப்படலாம் இல்லையா? எல்லாருக்கும் நிறைய பேர் வெளிப்படுறார், எனக்கும் வெளிப்பட்டிருக்கார், எல்லாருக்கும் வெளிப்படுறார். சரி, ஒரு செத்து போன ஒரு மனுஷன் திடீர்னு வானத்தில் பார்க்கலாம், ஆவியா நீங்க பார்த்துருக்கலாம். உங்களுடைய எண்ணத்தில் வந்திருக்கலாம், திடீர்னு உங்களுடைய ஜபத்தில் வந்திருக்கலாம், உங்களுடைய கற்பனையில் வந்திருக்கலாம், உத்திரகதத்தில் வந்திருக்கலாம். பூமியில் பார்த்துருக்கலாம், பூமியில் தண்ணி, பூமி கீழே பார்த்துருக்கலாம், தண்ணியில் பார்த்துருக்கலாம், வானத்தில் பார்த்துருக்கலாம். முதல்ல வானம் பூமி பூதளம் 3ஐயும் காட்டுறதுக்கு எண்ணத்தை ஒன்று பார்த்தாலும் அதை நீ உருவாக்க சொற்பமாட்டோ விக்கிரமாட்டோ நீ உண்டாக்க கூடாது அப்படின்றார். நாங்கள் தெய்வத்தை நேரையே நான் பார்த்துருக்கேன், தேவனுடைய தூதனை. அதோட ஸ்ட்ரெச்சர் எனக்கு தெரியுமா? தெரியும். அது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இப்போ என்னால் அதை அப்படியே ஃபோட்டோ வரைய முடியும், அந்த அளவு நான் அதை பார்த்துருக்குறேன். பக்கத்தில் கையை பிடிச்சி நிற்கும்போது நான் பார்த்துருக்குறேன். அது அதை எனக்கு என்னால் வரைய முடியும், அந்த அளவு தன்னை வெளிப்படுத்திட்டு போச்சு. ஆனால் சொல்லு வரையக்கூடாது, தெய்வத்தை வரையக்கூடாது அப்படின்றது. அப்படி கூட சொல்லிட்டு நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். ஆனால் அது இருக்கிற இடத்துக்கு நீ போகக்கூடாது. சேவிக்கிறது தான். நமஸ்கரிக்கணும் ஏதாவது ஒன்று முட்டு போடுறது, சேவிக்கிறது நமஸ்கரிக்கணும் கிட்டத்தட்ட முட்டு போடுறது. அதுக்கு முன்னாடி போய் இந்த பொம்பளைலாம் இது வச்சுருக்காங்கல்ல, சாரியை வந்து
அவங்களுக்கு அழகாக கட்டி நீட்டாக உடுத்துறது கொடுத்தார் கடவுள். ஆனால் நம்ம ஊர் பொம்பளைங்கெல்லாம் சாரி அப்படியே சுற்றி எடுத்து என்ன மாடல் பாருங்களேன், மிச்சத்தை கூட தலையில் சுற்றி வச்சுட்டு ஆளுவேன் பக்தின்னு. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, இங்கே பாருங்களேன், கீழே வருது, நீ அவைகள் நமஸ்காரம் செவிக்க வேண்டாம், உன் தேவனாய் கர்த்தராகினான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்குடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் எடுத்து 3ஆம் 4ஆம் தலைமுறைட்டும் விசாரிக்கிறோம் இருக்கிறேன். எரிச்சல் ஆகிறேன், பகைக்கிறேன், 3-4 தலைமுறைக்கு மட்டும் குடும்பத்தின விட மாட்டேன், வாதிப்பேன்றார் இல்லையா? அப்போ தேவத்திட்ட போய் தேவன் செய்யக்கூடாததெல்லாம் தேவத்திட்ட போய் செஞ்சுக்கிட்டு அதுல என்னதுலே அந்த முக்காடு போடுறது. அவர் சொல்றார், இந்த மாதிரிலாம் செய்யாத நீ. ஏன்டா ஒரு அண்ணன் சொன்னாரு, இந்த ரோமன் கத்தோலிக்க சிஸ்டர் மரல பார்த்துருக்கீங்க நீங்க, என்னன்னு அவங்க முடிய வரையும் காட்ட மாட்டாங்க, அதுக்கு தனியாக பக்கரை கட்டி வச்சிருக்காங்க, பக்கரை போட்டிருக்கிறாங்க. அப்படி முன்னாடி இங்க இருந்து அப்படி போட்டு பின்னாடி பக்கரைக்குள்ள முடிய போட்டுருவாங்களா, அதுக்கு தனி ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா கடவுள் சொல்லுது, அந்த பக்கரையை பத்திலாம் பெருசா கடவுள் பேசல. நீ எங்கேயாவது உன்னை பார்த்தியன்னு அதை விக்கிரமா உருவாக்க கூடாது, சொருவமா உருவாக்க கூடாது, இதுக்குத்தான் நான் எரிச்சல் அடைகிறேன், நான் உன்னை பகைக்கிறேன். நம்ம தேவனுக்கு எரிச்சலையும் பகையை உண்டு பண்ணிட்டு பக்கரை போடுறதுனால தான் கிடைக்கும்னா எப்படி இது? புரியுதா உங்களுக்கு? மனுஷன் எதை பார்த்து மயங்குறான்னு, தேவனுடைய கற்பனையை பார்த்து மனுஷன் மயங்க மாட்டாங்கிறான். அந்த கற்பனைக்கு பின்னாடி மனுஷன் செய்ய கோளுமாள்களை பார்த்து மனுஷன் மயங்குறான். ஒரு ஆள் சொன்னாரு, எங்க ரோமன் கத்தோலிக்க பாஸ்டர்மார்கள்லாம் கல்யாணம் கட்ட மாட்டாங்க. அவங்க கல்யாணம் கட்டாம இருக்கிறதுனால ஊர்க்காரங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? யாருக்கு என்ன கிடைக்க போகுது? ஒரு ஆள் கல்யாணம் கெட்டனாலேயோ பெண்கள் பக்கரை போடுறதுனால யாருக்கு என்ன கிடைக்க போகுது? அவரு சொல்றாரு, இவைகளை நீ உண்டாக்க வேண்டாம், இவைகளை நீ நமஸ்கரிக்க வேண்டாம், இவைகளை நீ வீட்டுக்குள்ள நீ ஏத்தண்டாம் அப்படின்றார். மீறி அதை வச்சு என்ன, இனி சத்தியத்தை கேட்கும் போது தாவீதை போல, எசேக்கியேலை போல, கிதியோனை போல அதை ஒழித்து விடுன்றார். நம்மளை இதெல்லாம் வச்சா கிடைக்கும். ஆமென். இந்த போட்டோ கொண்டு வச்சிங்க, இந்த வீட்டில் போன அவங்க பண்ற காமெடி இருக்கு பாருங்க. நம்ம பைபிளை படிச்சுட்டாங்க போன சொல்லும், இது வேளாங்கண்ணிக்கு அம்மா போகும்போது எடுத்தது போட்டோ. அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 80 ரூபா. இந்த எண்டில் இருக்கலாம் மாமா, அது இப்போ போன வருஷம் போனதான், அது 580 ரூபா. ஆஹா, என்ன கிடைச்சிச்சு? எதை கிடைச்சுதாங்க? ஏங்க, நீ இந்த போட்டோ உள்ள வச்சு ஒண்ணு நடக்காதுங்க. இந்த போட்டோ உள்ள வச்சு நடக்காது. நிறைய பேர் போட்டோ வச்சாதான் நடக்கும், இந்த போட்டோ வச்சாதான் நடக்கும். எங்க அத்தான் சொல்லிட்டேன், எது வந்தா நடக்கும்? போட்டோவும் கல் வச்சா நடக்காது. எது வந்தா நடக்கும்? தூதன் உயிருள்ள தூதனும் உயிர் இருக்கிற ஆவியானவர் ஒண்ணு எதை அசைச்சாதான் நடக்குமே தவிர எந்த போட்டோ உள்ள வந்தா நடக்காது. அத்தான் என்னையே நீ உண்டாக்கி வச்சா நடக்காது. சொல்லுங்களேன். எல்லாரும் தூக்கி உள்ள வச்சிருது. முன்னாடி ஸ்ரீதரம் கொடுக்கும்போது ஒரு போட்டோ கொடுத்துருக்காங்க, ஸ்ரீதரத்தோடு கூட அந்த முன்னாடி போட்டோ வச்சு நீங்க பாத்துறீங்களா? இந்த ஸ்ரீதரம் இந்த பால் இந்த பொண்ணு பார்க்கும்போது சில இடத்துல பெந்தகோஸ்து இதுல பைபிள் வைப்பாங்க, நடுசுல பைபிளை வச்சுட்டா எல்லாம் நடக்குது. சில இடத்துல ஏசுநாதர் போட்டோவோ மாதவ போட்டோவோ ரெண்டுத்துக்கு விரிச்சு வச்சுட்டு பின்னாடி ஸ்டாண்டு போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா மாதா இந்த கவர்ந்துட்டாங்கன்னா திரு ஏசு இந்த மறைஞ்சிட்டாருன்னா காத்துக்கு, அதனால ஸ்டாண்டை போட்டு வச்சுட்டு அப்படியே ஒவ்வொன்றா வைப்பாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கற்பனை தாங்க, நம்ம இதை ஃபாலோ பண்றது கிடையாது. சாமியாரையும் சிஸ்டரையும் பாஸ்டரையும் ஃபாலோ பண்ண எப்படி? எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் சொல்றேன் இல்லையா? சரி, அப்ப இப்ப என்ன செய்யணும்? அதை மாற்றணும். பணக்காரனாக ஆசைப்படுறீங்க, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் ஆல் பிளஸிங் வில் கம் ஆன் யூ. உன் மேல சகல ஆசீர்வாதம் இப்போ வரும், அக்கம்பெனியில நிறைவேறும், உனக்கு நிறைவேறும். அதுக்கு என்ன பண்ணணும்? முடியல தானே? இது பல வருஷமா பழகி முடியல தானே? அதை எடுத்தா புருஷனர் சண்டைக்கு வராரு, அதை எடுத்தா அம்மா சண்டைக்கு வருது, இதை எடுத்தா பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு ஷேம் ஆயிருமா? ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஷேம் மத்தியில வா. முடியல தானே? இப்போ சொல்ற பாருங்க, கதை சொல்றேன்.
இப்படி இருக்கும்போது சொல்றார். இப்போ 2 ராஜாக்கள் புத்தகத்துக்கு போவோம். எசேக்கியேல் எப்படி பணக்காரனாகனா, தாவீது எப்படி ராஜாவானா, எசேக்கியேல் எப்படி ராஜாவாகனா, கிதியோன் எப்படி மீதியானிட்ட இருந்து இஸ்ரவேலை காப்பாற்றினா உங்களுக்கு சொல்லணும் பாருங்க. ஆமென். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 18வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆவது வசனம். அவன் எசேக்கியேல் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செஞ்சான். என்ன செஞ்சான்? கீழே இறக்கி பாருங்க. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து ஆத்தாடி. நடக்கிற கதையா இது? சிலையை தகர்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க பியாய் வந்து பிடிச்சி கொடுமா. புரியுதா உங்களுக்கு? அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பரத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். தூபம். தூபம் எத்தனை மாடல் வெளியே வந்துச்சுன்னா, தூபத்தை வந்து சுருக்கி கொண்டு வந்தாங்க. பத்தியும் தூபம் காட்டும். தெரியுமா உங்களுக்கு? படத்துக்கு 3 பக்கம் சென்டர், 2 பக்கம் 3 பக்கம் 2 குத்தி விட்டுருவாங்க. அது தூபம் காட்டாது. காற்று அடிக்கும் போது அந்த அலையா பறந்து போகும். இதை பார்க்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்பா கர்த்தாவே ஆண்டவருக்கு தூபம் போடுறோம் அப்படின்ட்டு. ஹலோ, இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு தூபம் காட்டிட்டு வந்தாங்களாம். அப்போ சொல்லுது, மேடைகளை அகற்றி சிலைகளை உடைத்து தோப்புகளை வெட்டி. நான்லாம் முன்னாடி போகும்போது இந்த விக்கிரங்கள்லாம் பார்க்கும்போது பயப்படுவேன். எப்பா பார்த்தா நம்மள ஏதாவது பண்ணி போடுவோம். போலீஸ் மட்டும் இல்லைண்ணே, திடீர்னு நம்ம முதலமைச்சராக இருந்தா எனக்கு அது மேலெல்லாம் ஒரு காலத்தில் பயம் இருந்துச்சு. தொட்டா பிரச்சனையாயிருமோ, குடும்பத்தில் சாபம் வந்துடுமோ, அதை கொண்டு உடைச்சா பிரச்சனையோ. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அவங்க தேவதை தான் கடலில் கொண்டு போட்டு அடித்து உடைச்சி மிதிக்கிறாங்களே, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? சரிதானா? விநாயகரை செய்து வச்சுட்டு நல்லா தேங்காய் முட்டையெல்லாம் போட்டு ஊற்றி கொடுத்துட்டு லபக்கா மொத்தமாக ஒரு நாளைக்கு தூக்கிடுவானு, தூக்கிட்டு கொண்டு போய் நல்லா குடிச்சிட்டு போய் கடவுளை கொள்ளுவானோ பாயா விடுவானு கொண்டு போட்டு 2 கையும் தூக்கி ஓட்டா நுடைச்சி ஓட்டு மூஞ்சில் ஒரு குத்து. தேவத்துக்கு கன்றாவியெல்லாம் நடக்கும், கொலை நடக்கும். இதை செய்து காட்டினது யாருன்னா தாவீது செய்து காட்டினானா ஃபர்ஸ்ட். அதில் இறக்கி பாருங்க. அவன் தன் தகப்பனாகி தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு 3ல் செம்மையானதை செய்தான். தாவீது செஞ்சான இதை. இந்த விநாயகரை உடைக்கிறாங்களா அதை மாதிரி அங்கே நிறைய தெய்வங்கள் இருந்துச்சான். தாவீது ராஜாவாகணும்னு வந்து பார்த்தான், என்ன எல்லாம் குத்துக்கள் மாறிக்குது, எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கிட்டு சொல்லிட்டான். எடுத்துட்டு வந்த கட்டகமே வெட்டுருவாயின் எடுத்துட்டு போய் இந்த கையில் ஒரு குத்து, மண்டையில் ஒரு அடி, எல்லாம் உடஞ்சி போச்சு. அப்படியே தாவீதுடைய காலகட்டத்தில் ரொம்ப வருஷம் கழிஞ்ச பின்னாடி தாவீதுக்கு பின்னாடி எசேக்கியேல் வர்றாரு. எசேக்கியேல் வந்து தாவீதுடைய காலகட்டத்துக்கு பின்னாடி கடன் மறுபடியும் விக்ரம் உள்ள வந்துருச்சு. இப்போ எசேக்கியேல் ராஜாவாகும் போது கடன் இல்லாத தகர்த்து உடைச்சி போட்டான். இது கர்த்தருடைய பார்வைக்கு விலையேற பெற்றதாக இருந்துச்சு. கர்த்தருக்கு இதுதான் உகந்த காணிக்கை என்றார். இதுதான் பிரியமான தூபம். இந்த செயல்பாடுகள் இருக்கு பாருங்க, கர்த்தருக்கு இருதயம் வந்து சந்தோஷப்படுது. இப்போ என்ன பண்றாரு? எல்லாரையும் நல்லா பணக்காரனாக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்களேன். வானத்தில் இருக்கிற தூதனை, வானத்தில் இருக்கிற ஆவியானவர் வரவே கூடாது. ஆவியானவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பூமிக்கு வரக்கூடாது. திருத்தத்துடைய 3ஆவது தேவன் வரக்கூடாது. இருந்தாலும் மனுஷனுக்கு உதவி செய்வதற்காக ஆவியானவரை அனுப்புனார்ன்றது. ஆவியானவர் உள்ளதான் வரணும், நம்முடைய ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளதான் ஆவியானவர் வரணும். அப்படி அதற்காக தயார்படுத்தப்பட்டிருந்த ஆவியானவர் சரீரத்துக்குள்ளாக வராமலே இவர்கள் ஆராதித்த ஆராதனையை பார்த்து ஆவியார் மையப்பட்டு அவங்களுக்காக சில அற்புதங்களை செஞ்சுட்டு போனாராம். இவங்க பாடின பாடலையும் இவங்களுடைய ஆராதனையும் பார்த்துட்டு, ஆராதனைக்காக அல்ல, இவங்க செய்த அற்புத விதமான இந்த செய்களை பார்த்து தேசத்தை விட்டு பொல்லாவிகளை துரத்தின பொழுது, இவங்க பாடின போது, ஆராய்ச்ச போது, இவைகள்லாம் செஞ்ச போது வானத்திற்கு தூதன் இவங்களோட கூட வந்து கை கொடுத்து மனுஷன் நடக்கிறது போல நடந்துச்சு போச்சான். வேதம் சொல்லுது, பேதுருவை கையை பிடிச்சி வாடா மாப்பிள்ள அப்படின்னு இழுத்துட்டு போனானா, வா அப்படின்ட்டு. இவனு தூக்கத்துல இவன் நேரம் தான் போறான். இவன் நினைக்கான் கற்பனை. அவன் நினைக்கிறான் ஜெயில மாட்டிட்டோம்,
ஆனா இப்போ வந்து சொப்பனம் பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம கதவெல்லாம் திறக்கிற மாதிரி நம்ம வெளியே போற மாதிரி இருக்கும். வெளியே வந்த பின்னாடி தெரியும், ஏன் நிஜமாட்டே நம்மளை தூதம் பிடிச்சிட்டு வெளியே போயிட்டாயா ஆத்தாடி அப்படின்ட்டா. இதுதான் உங்களுக்கும் எனக்கு நடக்க வேண்டியது. இப்படி நடந்தா தான் ஒரு தான் ஆவிக்குரியவங்க. அப்படி வர்றதுக்கு, தேவன் சந்தோஷப்படுறதுக்கு, தேவன் இருதயத்தில் ஆறுதல் வர்ற அளவுக்கு நீங்க வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடாது. சத்தியத்தை கேட்டு இவைகள் எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட எடுத்து நீங்கள் அப்புறப்படுத்தும் போது, இப்போ நீங்க ஜெபம் பண்றீங்க, தூதன் உள்ள வந்துடுறான், ஆவியான உள்ள வந்துடுறார், ஆவியில நிரம்புறீங்க. நீங்க அவைகளை எடுத்து போட்டு நல்லா பாடி எடுத்து கற்பனையில் நின்று பாடி எடுத்து ஆராதிக்கும் போது கர்த்தருக்கு இப்போ பிரியமா இருக்குது. கர்த்தர் வர்றார், நான் வரேன் உனை. சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, அது நாங்கள் ஜெபம் பண்ணி எனக்கு வேலை கிடைச்சிச்சு, நான் உபவாசம் இருந்து எனக்கு வேலை கிடைச்சிச்சு. அப்போ நாங்கள்லாம் பைபிளை படிக்காம என்னத்தை வேற எதையா படிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள்லாம். அது நீங்கள் ஜெபம் பண்ண வேலை கிடைக்குமா? அப்படி பைபிள் சொல்லலையே. எல்லா வீட்டு கல்யாணத்துலையும் நீங்கள் தான் தாலியே எடுத்து கொடுக்குறீங்க. கல்யாண வீட்டுக்குள்ளே போய் விற்கிறதுக்கு முன்னாடி இருந்துட்டு கடவுள் சொல்ற, நான் எரிச்சல் அடைகிறேன், உன்னைய பகைக்கிறேன்னு கோபமா இருக்கிறேன்றார். அவரு எப்படிங்க உங்களுக்கு கொடுப்பாரு? நீங்க பகைக்கிற யாருக்காவது நன்மை செய்வீங்களா? எரிச்சல் அடைக்கிற யாருக்கா நீங்க நன்மை செய்வீங்களா? இப்படி இருக்கும்போது கடவுள் உங்களை பப்ளிக்காடி நான் உங்களை பகைக்கிறேன், உங்க மேல நான் எரிச்சல் அடிக்க சொல்லும்போது நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் தந்தான்னு சொன்னா எந்த மூட நம்புவான்? நான் நம்ப மாட்டேன். நம்புறவங்க நம்புவாங்க, வேற ஊழியக்காரங்க நம்புவாங்க, வேற விஷயங்களை பாடல்களை பத்தி பேசுறவங்க நம்புவாங்க. நான் சத்தியத்தை பத்தி பேசுறவங்க நம்பவே மாட்டேன். ஒருவனுக்கு தேவன் கொடுக்க வேணும்னா அவன் இந்த கற்பனைகளின்படியெல்லாம் செய்வதற்கு நீ கவனமாக இருக்க வேண்டும் கூட முதல்ல வசனம் சொல்லுது. இதை கவனமா இருந்து நீ செஞ்சிட்டேன்னா நீ செய்யற, அதாவது இந்த ஒரு கற்பனை கிடையாது, 10 கட்டளை இருக்குது. இந்த 10 கட்டளை கவனமான இருந்து செவி கொடுத்து கவனமா செஞ்சிட்டேன்னா நான் சொல்லுவேன், உன் வீட்டை தேவனுடைய தூதனால் அலங்கரிக்கப்படும். அதுக்கு காவலா இருப்பார் அவர். நான் எதுவுமே செய்யற கிடையாது, ஆசை மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஃப்ளைட் வாங்கணும், நான் பெரிய வீடு வாங்கணும், எனக்கு சம்பளம் உயரணும், எனக்கு எல்லாம் நடக்கணும், கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும் கற்பனை. தேவன் நாம் கேட்ட சத்தியத்துக்கு முன்னாடி, நான் படிக்கிற வசனத்துக்கு முன்னாடி தவறானவைகள்லாம் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும். அதை புடுங்கி போடுறதுக்கோ அதை விட்டு மாறுறதுக்கோ இருதயம் வராது. இவைகள் தான் சக்சஸை கொண்டு வருமே தவிர வேற இது. நீ வெற்றியெல்லாம் பேசுவேன் நிறைய வாரம், என்னதெல்லாம் கிடைக்க போகுது, இனி எப்படி கிடைக்க போகுதுன்னு கொஞ்சம் தான் பேசுவேன். எப்படிலாம் நம்ம கிடைக்க போகுது, என்னெல்லாம் வரப்போகுது. அற்புத விதமான உபதேசம் யார் செய்யறா? சபைக்கு வேணா ஆன ட்ரெஸ்ஸை மாத்திடுறாங்க. நீங்க சபைக்கு வரீங்களா சிஸ்டர்? நாங்கள் சபைக்கு போறோம். சபைக்கு வரும்போது நடைகளை காத்துக்கொள்ள வேண்டும். எல்லாருமே வெள்ளை சீலை கட்டிட்டு வராங்க. இது நடையாங்க? வெள்ளை சீலை கட்டிட்டு 38C கன்னியாகுமரி F1 F2 எல்லாம் வெள்ளை சீலை கட்டிட்டு போகுது. எதுக்கு இங்கே போறீங்க? அப்ப சபைக்கு வரும்போது நடையை காத்துக்கிடுவாங்க, சபை விட்டு போகும்போது நடையை விட்டுருவாங்க. எவன் கூட போறது? அப்படித்தானே வருது. அது சபைக்கு வரும்போது நடைகளை காத்துக்கொள்ள வேண்டும். அவன் சபை முடிஞ்ச பின்னாடி எங்க போகணும்? சபை முடிஞ்சு வரும்போது சபைக்கு முதல்ல போகும்போது வீட்டை வந்து வரும்போது பவியமா போவாங்க, போகும்போது எவன் கூட பைக்கில் ஏறி ஓடிடுறது. அது ஒரு வார்த்தை சொன்னா அதுல கருத்து என்ன இருக்குது? அது எப்படி போகணும்? நடையை காத்துக்கொள்ள என்னது? நடையை காத்துக்கொள்ற, சபைக்கு வரும்போது நடையை காத்துக்கொள்ளணும்னா வெள்ளை சரி கொடுக்கறது இல்லை. சபைக்கு வரும்போது நடையை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா சபைக்கு வரும்போது அல்ல அது சொன்னது. சபைக்கு வரதுக்கு முன்னாடி நடையை காத்துக்கொண்டு சபைக்கு வா, அதான் அதோட சரியான பொருள். நீ சபைக்கு வர்றியா, நடையை காத்துக்கொள் முதல்ல. நீ போற இடம், நீ இருக்கிற இடம்னா கரெக்டா நடந்துக்க. இப்போ சபைக்கு வா. சபைக்கு வரும்போது அந்த அந்த இமைப்பொழுதுக்கு அல்ல, அந்த நேரம் சபைக்கு வரும்போது குளிச்சு எடுத்துக்கிட்டு வெள்ளை போட்டு வர்றது சொல்லல. நீ நடையை காத்துக்கொள் முதல்ல, அப்புறமா சபைக்கு வா, அற்புதம் நடக்கும். இதை கற்பனை சொல்லுது. முதல்ல கற்பனையை ஃபாலோ பண்ணு, பின்னாடி வந்து ஆராதி, கிடைக்க போது. இப்போ ஒரு மனுஷனை காமிட்டுறோம் பாருங்க, நல்லா இருக்கு. நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறேன். கிதியோன்னு ஒரு மனுஷன் வரார், கொஞ்சம் நேரம் போகும். வீட்டுக்கு யாரி போய் நம்மளுக்கு காரியம் தான் முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, நமக்கு காரியம் தான் முக்கியம். விசுவாசமோ பரிசுத்தமோ கற்பனை முக்கியம் கிடையாது. ஒரு அக்காவுக்கு நைட்டு போன போட்டு என்ன மிமிக்ரி மாதிரி சவுண்ட் வருது, என்ன அது? எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லிருக்காரு. இனி ஏஐ ஸ்கேன் வருது அடுத்து. ஆச்சு என்ன என்ன எம்ஆர்ஐ ஸ்கேன் கேன்சரா இருக்குமோ? இருக்கிட்டு நாங்கெல்லாம் சாவை துடிக்கிறோம்.
இந்த மனசு கூட்டத்தில் கடந்து படாத பாடுபடுறதோட சாவறது பெற்றுன்னு சாவ துடிக்கிறோம். என்னன்னு நடை காத்துக்கொண்டியா? இல்லை. எத்தனை வாரத்துக்கு நீ சபைக்கு வரல? 2 வாரம் சபைக்கு வரல. அவ்வளோ அலட்சியம் உனக்கு. ஊழியக்காரன் என்ன எல்லா தெய்வத்தூதனையும் பரிசுத்தவங்க 2 கையில் வச்சுட்டு அடிக்கிறான். அப்படி தூக்கி வீசணும் எல்லாமே செஞ்சுட்டு வர்றதுக்கு. 2 வாரம் சபைக்கு வரல. அதை சரிப்படுத்தும் போதில்ல நோய் தானா போகும். அதை சரிப்படுத்த மாட்டாள்வ. பாஸ்டர் எங்கள் வீட்டில் நைட்டு 9:30 போனப்பட்டு எங்கள் வீட்டில் வந்து படுத்துட்டு போகலாம், கணவன் மனைவி படுத்துட்டு போகலான்னு இவர்கிட்ட போனால் ஏதாவது சொல்லுவார், சரியாயிரும். நான் ஃபோனு 9 மணிக்கு மேலே தான் எடுக்க மாட்டானே, எல்லாம் சைலன்சரில் போட்டு தூங்கிடுவேன். இவளுக்கு கடவுள்கிட்ட போக மாட்டான், பாஸ்டர்கிட்ட வரணும். வாக்கின்ட்டேன். பாஸ்டர் வீட்டில் கணவன் மனைவியை படுத்துட்டு அந்த எம்ஏஆர்எஸ் ஸ்கேனை வந்து அப்படி அங்கே இருக்கிற அந்த அந்த ஏற்ற இறக்கத்தெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துறேன்மா, மறுபடியும் 4 வாரத்துக்கு சபைக்கு வர மாட்டாங்களாம். அதுக்கு நாங்கள் நினைக்கிறோம். வாரத்துக்கு 2 கேஸ் எனக்கு இப்படி வரும். போலீஸ்காரன் இருந்தால் பெட்டி கேஸ் போட்டு ஜெயிலில் போட்டுருவேன். நாங்கள் ஒரு நாள் இல்லைங்க, ஒரு மணி நேரத்தை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு நிமிஷத்தை மிஸ் பண்ண மாட்டேன். நான் 5 மணிக்கு டாம்னு தேவ சமூகத்தில் இருக்கணும், 10 மணி நேரம் இருக்கணும், அப்படி இருப்பேன் நான். ஒரு 10 நிமிஷம் பின்னாடி வந்தாலே கடவுள்கிட்ட 1.5 மணி நேரத்தை மன்னிப்பு கேட்பாங்க. ஆண்டவர் இன்னைக்கு மிஸ் ஆகிட்டு 10 நிமிஷம் மிஸ் ஆகிட்டு, ஆண்டவர் என்னை மன்னிச்சுக்குங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குற காரியத்தை தராமல் போயிடுறேன். வாரத்தில் ஒரு நாள் வர, அந்த ஒரு நாள் வரைக்கும் சரியாக வந்து இருந்து இருக்க முடியல, என்னன்னு கடவுள் வாங்கி தருவார். ஒரு நாள் சரியாக வர முடியல. எந்த கற்பனைக்கும் ஃபாலோ கிடையாது. எப்படி வேணா நான் வாழ்ந்துட்டு வருவேன். ஸ்ட்ராங்காக இருந்து பாருங்க, கடவுள் ஸ்ட்ராங்காக தரும். இந்த உபாகம் 28 எதை பற்றின? தரித்திரம் மாறணும். அதான் இந்த உபாகம் 28 ஃபுல் வியாக்கியானம். அதுதான் தரித்திரத்தை மாற்றணும். அது எப்படி மாறுங்கிறத போட்டிருக்கிறார். பிடிச்சிக்க ஈஸி. அது கரெக்டாக வேலைக்கெல்லாம் போதிக்கிறோம். கொஞ்சம் பேர் வர வந்து கொஞ்சம் பேர் நல்லா இருக்கிறதுக்கு சூப்பராக போதிக்கிறோம். பிடிச்சிக்க. இதில் தெம்பாக இருந்துக்க, நான் ஸ்ட்ராங்காக இருந்துக்க, ஜெயம் நிச்சயம். எங்கே படம் இருக்குது, எங்கெங்கே மாந்திரிக மாத்தம் இருக்குது, இதெல்லாம் பிடிங்கிட்டு வெளியே போட்டுக்கிட்டு முதல்ல ஒவ்வொரு கற்பனை நிறைவேற்று. முதல்ல கர்த்தரை பிடிச்சிக்கோ, அப்புறமா இந்த கன்றாவினத்துக்கு வெளியே போடு. அதுக்கு முன்னாடி ஓய்வு நல்லா ஸ்ட்ராங்காக படி. தெய்வத்தை எந்த கஷ்டத்தில் தூசிக்காத. ஒவ்வொரு படியாக வந்துட்டே நீ ஒவ்வொரு படியாக மேலே போயிட்டே இருப்ப. உண்மையாக சொல்கிறேன், வேறு வழியே இல்லை. இங்கே வேறு வழி இல்லை. இல்லைன்னா எல்லா பெந்தோஸ்தக்கார மாதிரி நம்மளும் ஆகிடும். வெள்ளை சீட்டை போட்டுட்டு ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். கடைக்காரன் வந்து அவன் கடைக்கு அங்கே இருக்கேன். இங்கே கடத்தை கொடுத்துட்டு கேட்க முடியாது. நாமளாம் கேட்டேன். ஒரு பெந்தோஸ்தக்காரனுக்கு ஒரு 50,000 கொடுத்தேன். கொடுத்துட்டு தரக்கூடாதா? சபையில் வந்து கிழிச்சு போடுவேன் அப்படின்ட்டான். சபையில் வந்து கிழிச்சு போட்டோம்னா சபைக்கு யாரும் வர மாட்டான். ப்ரைஸ் த லார்ட்னே போயிட்டு வாங்க. இப்போ எப்படின்னா என்ன ஈஸியாக பயங்காட்டிடலாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. எப்படியா பைசா வாங்கிருங்க. வாங்கி போன போட்டுனா கேட்பேன், அக்கா அந்த பைசா எதை தருவோம் சொன்னீங்களா? சபையில் வந்து கிழிச்சு போடுவேன். நான் கேட்க மாட்டேன். ஏகப்பட்ட சிக்கல் குமார் பாஸ்டருடைய வாழ்க்கையில். நானும் விட்டுறது. எனக்கு தூதன் இருக்கிறான், எனக்கு ஆவியான் இருக்கிறாரு, கண்டிப்பாக என்ன நடத்துவார். நான் எதுக்கு நான் சோர்ந்து போக மாட்டேன். கொஞ்சம் கதையெல்லாம் பேசணும், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆமே, நான் படுற அவஸ்தையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, கிதியோனை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போவோம். 2 பாயிண்ட் இருக்குது. கிதியோனை பற்றி பேசுவோம். ஏன் கிதியோனை பற்றி பேசணுன்னா, கிதியோனின் நாட்களில் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து விக்கிர தோப்புகளை உண்டாக்கி தேவனை பகைத்து தேவ எரிச்சல் அகப்பட்டு அப்படி கடந்த இஸ்ரவேலர்களை கிதியோன் மூலமாய் தேவ தூதன் எப்படி காப்பாற்றுகிறான், இதை பற்றி தான் சொல்ல போறோம். இஸ்ரவேலர்கள் மீதியானுடைய கையில் 7 வருஷம் அகப்பட்டாங்க. கிதியோன் புஸ்தகத்தில் கிதியோனை பற்றி வருது, நியாயாதிபதி புஸ்தகம். சரி, மீதியானவர்கள் பயந்து மலைகளில், குன்றுகளில், கெபிகளில், இப்படி இடங்கள், அரணான இடங்கள்ல எல்லாம் போய் ஒளித்து கொண்டாங்க 7 வருஷம். 4ஆம் புஸ்தகம்
நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரத்திலிருந்து வருது. பிரசங்க கேட்க நீங்க இன்னும் வாசிச்சுக்கலாம், ஆனால் உங்களுக்கு தான் புரியும். 7 வருஷம் பிரச்சனை. என்ன பிரச்சனை அதை மேல சொல்றேன். இவங்க விக்கிரங்களை விக்கிர தோப்புகளை எம்மோரியருடைய தெய்வத்தை வழிபட்டாங்களாம் இஸ்ரவேலர்கள். அதனால ஓடி போய் கண்ட கடங்களை ஒழிச்சுக்கிட்டாங்க இல்லையா. இஸ்ரவேலர்கள் விதைக்கும் பொழுது மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கிய புத்திரர்கள் அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் ஒட்டகங்களோடும் வெட்டுக்கிளியை போல திரளாய் வருவார்கள், வந்து விளைச்சலை கெடுப்பாங்க. என்ன செஞ்சாலும் வாய்க்கலங்க, எது செஞ்சாலும் சக்சஸ் இல்லை. ஏங்க? ஏன்னா இவனுடைய அப்பா எல்லாம் ஆவிக்குரிய மனுஷன். இவனை விற்கிறதுக்கு முன்னாடி பாடி விற்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடுவோம் தெரியுமா? அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? அது புரோட்டோனோ சல்மா, அதுக்கு லாங்குவேஜ் பேர். சைனா லாங்குவேஜ். முதல்ல பியாக்கி பார்த்துட்டு அவன் நல்லவன மாதிரி நடிக்கிறதுக்கு இந்த சப்பரத்துக்கு முன்னாடி வந்து பாடுவான். எல்லாம் நினைப்பாங்க இவன் வீடு நல்லா வர்றதுக்கு காரணம் இவன் நல்லா ஜெபம் பண்றதுனால அப்படின்ட்டு. இவன் பியாக்கி பார்த்து வந்துட்டான், இவன் நல்லவனாக காட்டணும்ல. அதனால ஏங்க அவன் நல்லவனா கிரியையில தெரியுங்க. அவன் வாயில அன்னைக்கு நல்லவனை பார்த்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவ கேட்கறவங்களும் தெரியாது இவன் என்னத்தை பேசுறது. இந்த மனுஷன் சாகும்போது அடுத்த சப்பரத்துக்கு அவனை மாதிரியே பேசுறதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணுவார் இவர். ஏன்னா யாருக்கும் தெரியாது, விளங்காத வசதி யாருக்கும் புரியாது. அந்த மாதிரி எமரியருடைய பாசையெல்லாம் கற்றுக்கொண்டு விக்கிரத்தை உண்டு பண்ணி விக்கிர தோப்புகளை உண்டு பண்ணி மனுஷன் பாடிட்டு கிடந்தான். கிதியோனுடைய அப்பனும் இந்த கூட்டத்தில் இருக்கிறான். 7 வருஷம் பயங்கர பிரச்சனை. 6வது 7வது வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர்கள் விக்கிர தோப்பை நம்பி சிறுமைப்பட்ட போது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். இப்போ ஆண்டவரே இதெல்லாம் விட்டாங்க. இப்போ கர்த்தாவே சிறுமைப்பட்ட போது, சொல்லுங்க, சிறுமைப்பட்ட போது, அடி உரப்பா முதுகுல பட்ட போது, ஆண்டவரே இந்த விக்கிரத்துக்கு முன்னாடி வேலைக்கு ஆகல, ஆண்டவரே எங்க சொந்த பாஷையில பேசுறோம், கர்த்தாவே எங்களை ரெச்சிங்க பண்ண கூப்பிட்டான். அடி உழும்போது கூப்பிடுவோம். நிறைய பேருக்கு இந்த அடி, அதான் சொல்லுங்க, அடி உதவ மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். பீசாசு காய்கான்னு காய்ச்சிட்டு அதெல்லாம் பாசன மாறிட்டு அப்பமே அந்நிய பாஷை பேசிருக்கிறான் இவனு. இப்ப வழியா வருது பாருங்க, 4 ஐட்டம் வருது. இந்த விக்கிரத்தை அவனை விட வைக்கிறதுக்கு கர்த்தர் பட்ட பாடு இருக்குதே. கர்த்தர் 2 பிள்ளையை பெத்து எடுத்திருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு விக்கிர ஆராதனைக்காரனை விக்கிரத்திலிருந்து எடுப்பதற்கு 2 பிள்ளை பெத்து எடுக்கிற வழியை பார்க்கலாம், அதிகமான வழியை விக்கிரத்தை விட்டு மாற்றுவதற்கு செய்ய வேண்டியதா இருக்கு. உடனே கர்த்தர் 8வது வசனம், கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவரிடத்தில் அனுப்பினார், எகிப்தில் இருந்து மீட்டார். தீர்க்க சொல்றான், நீங்கள் எமோரியருடைய தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், அவர் வேண்டாம் சொன்னாரு, நீ மறுபடியும் அதுல தம்மை விடுற. ஒருத்தன் தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தால் தூதன் கண்டிப்பா வரும். எத்தனை பேர் தூதனை பார்த்துருக்கீங்க? இங்க ஆவிக்குரியவங்களும் நிறைய பேர் அவிஞ்சு போனவன் தூதனை பார்த்ததே கிடையாது, ஆவில நிரம்புனதும் கிடையாது. ஆவில நிரம்பினாலும் அற்புதம் நடக்கும், தூதனை பார்த்தாலும் அற்புதம் நடக்கும். ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு ராஜாவை, ஒரு மனுஷன், ஆண்டோடைய ஒரு மனுஷனை நீங்க சொல்ல முடியாது அவனுக்கு ஏதாச்சும் நடந்துச்சு. எல்லாம் தேவத்தை முகமுகமா பார்த்தவன், தேவனுடைய தூதனை முகமுகமா பார்த்தவன். இங்க ஒன்னும் கிடைக்காது. இங்க ஒரு பிரச்சனை என்ன, நாங்க ஜெபம் பண்ணி வாங்கணும் ஏன் சொல்றாங்கன்னா, கடவுளுக்கு கொடுக்கணுமா? அவரா ஜெபம் பண்ணாரு, அவர் ஜெபம் பண்ணு கிடைச்சது, நாங்க ஜெபம் பண்ணி வாங்கணும், நாங்க ஜெபம் பண்ணணும். நாங்க கடவுள் உங்ககிட்ட எல்லாம், கடவுளுடைய தூதனோ ஆவியானோ உங்ககிட்ட எல்லாம் வர்றது நடக்கிற காதியாப்பா. ஒரு 400 குடும்பத்தையே நாசமாக்கி பண்ணி விட்டுருக்கீங்க, உங்களுக்குள்ள கடவுள் எப்படி வருவாரு? கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு தரிசனமாகி தூதன் சொல்ற, கிதியோனே பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தூதன் பேசுறான்,
கிதியோனுக்கு சொல்றார், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் அவைகள் எங்களுக்கு நேரிடுமா? கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த அற்புதங்களை அடையாளங்கள் எல்லாம் இப்ப எங்களுக்கு செய்யாமல் மீதியான இடத்துல எங்களை ஒப்பு கொடுத்து விட்டார். அதுக்கு சொல்றார் 14 கர்த்தர் சொன்னார் கிதியோனோட, நீ இஸ்ரவேலை ரட்சிப்பாய். கிதியோன் சொல்றான், நான் எதனால் நான் ரட்சிப்பேன்? அவர் சொல்றார், நான் எப்படி ரட்சிக்க முடியும்? சாத்தியமில்லாத காரியங்கள் எப்படி நடக்கும்? அதுக்கு அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி முதல்ல அனுப்பிட்டேன், அப்புறம் தூதன் அனுப்பிட்டேன், அப்புறம் நானும் வந்துட்டேன், இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்களா? உங்களுக்கு தீர்க்கதரிசி இருக்கிறான், இருக்கிற தூதனும் வந்தாச்சு, இருக்கிற தேவனும் வந்தாச்சு, இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா ஜெயிப்ப. அவன் மறுபடியும் அடையாளத்தை கேட்கான், மறுபடியும் தேவன் அடையாளத்தை கொடுத்தா நீ ஜெயிப்பப்பா. அப்படி பாருங்களா, தீர்க்கதரிசி வந்தாச்சு, கர்த்தரை நம்ப பாடில்லை. தூதன் வந்தாச்சு, கர்த்தரை நம்ப பாடில்லை. எங்க கடவுளே வந்து சொல்லியாச்சு, கர்த்தரை நம்ப பாடில்லை. எவ்வளோ இப்படிதான். ஆனா வந்து உப்ப நம்புவான். புரியுது உங்களுக்கு? உப்ப நம்புவான், சாமியார் நம்புவான், போப்பாடர் நம்புவான். ஆனா தீர்க்கதரிசி நம்ப மாட்டான், தூதனை நம்ப மாட்டான், கடவுளே வந்து நேர பேசாச்சு, கடவுளை நம்ப மாட்டாங்க, கடவுளோட வார்த்தை நம்ப மாட்டாங்க. அவன் ஒரு விக்கிராராதனைக்காரனை எடுக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு? நான் எனக்கு உள்ள ஒரு கேள்வி, உண்மையிலே இவங்க வந்து பயப்படுறாங்களா? சபைக்கு வரும்போது இவங்க பயப்படுறாங்களா? ஊருக்காரங்களுக்கு பயப்படுறாங்க, ஃபாதருக்கு பயப்படுறாங்கிற உண்மையிலே பயப்படுறாங்கன்னா கிடையாதுங்க, யாரும் பயப்படலை. எங்க விட்டா ஊரே கொண்டு போடுவா இவர சண்டையில. நீங்க பார்த்துருக்கீங்களா? இந்த பொம்பளை எல்லாம் புருஷனை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சண்டை போடும்போது ஃபாதரே பிடிப்பார். ஃபாதருக்கு ஒரு சென்னையில் ஒரு அடி கொடுத்துட்டான், கடாசு மணி மனுஷன் போடுற கோபத்துல ஃபாதராவது மெட்டனேனாரு அடிக்கிற அடி ஊரோட்டு ஓடிட்டான். நாங்க தெரியும் உங்க ஃபாதரை இப்படி பேசுறேன், அவன் பண்ற தில்லானங்கடி வேலை உனக்கு தெரியுமால அப்படின்றான். என்னன்னு அவன் தேவையில்ல உபகாரம் பண்ணிட்டு இருக்கிறான். ஃபாதர்னா ஊர்ல தான் ஃபாதர், எங்க அப்பா அத்தை கட்டிட்டு கோயிலுங்கிறான். இப்படி எல்லாம் ஃபாதருக்கு மதிப்பு கிடையாது. அப்ப எதுக்கு தான் பயப்படுறான்? தீர்க்கதரிசிக்கு சொல்லியாச்சு, தீர்க்கதரிசி நேரம் சொல்லியாச்சு, உன் சரீர அளவு இப்படித்தான், உன் வாழ்க்கை இப்படித்தான் மாறப்போது சொல்லியாச்சு. அப்படியே நம்ப மாட்டேங்கிறான். உன் வாழ்க்கை இப்படித்தான் மாறப்போதுன்னு அதை நம்ப மாட்டேங்கிறான். தூதன் யாருக்கும் வரமாட்டாது, அவனுக்கு வந்து சொல்லியாச்சு, அப்படி நம்ப மாட்டேங்கிறான். எத்தனை முறை தர்மம் அவன் வந்து சந்தேகத்தில் கேட்பான் தூதண்ட, எனக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு அடையாளத்தை கர்த்தரை வந்து பேசியாச்சு, அடையாளங்களும் கொடுத்தாச்சு, அற்புதங்களும் நடந்துச்சு, நம்ப மாட்டோம்னு நினைக்கிறான். ஏன் சொல்றேன்? ஏன்னா இவன் ஊரை பத்தி பயம் இல்லை, இவனுடைய பாவத்து சந்தோஷம் கிடைக்காம போயிருமோன்னு உள்ளுக்குள்ள ஒரு தவிப்பு. அந்த கச்சேரி போடும்போது நம்மளும் கை தட்டி ஜூலி ஒரு சந்தோஷம் கிடைக்கும், இருக்கு பாவ சந்தோஷம். இந்த ஊரை விட்டு விலக்கிட்டா இதுல எல்லாம் நம்மளுக்கு பங்கு இல்லாம போயிருமே. இந்த படம் போடும்போது, கச்சேரி போடும்போது, பொங்கலுக்கு பாயசம் ஊற்றும் போது, கம்பம் இழுக்கும்போது, ஃபுட்பால் அடிக்கும்போது, பொம்பளை கபடி, அவன் இதுல பங்கு இல்லாம போயிரும் தான் பயப்படுறான். நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு நம்ம ஆட்கள் பயப்படுற ஆட்களா? யாரும் மனுஷனுக்கு பயப்படலை. இவன் பாவத்துக்கு இவனுக்கு அனுமதி கிடைக்காம போயிருமோ, பாவத்தை இந்த கூட்டங்களோடு கூட அனுபவிக்காம போயிருவோமோங்கிற பயத்துல அவன் பயப்படுறான். இந்த பயம் தான் கிதியோனுக்குள்ள இருந்துச்சு. முதனும் இதுவரைக்கும் கடவுளை ஆராதிக்காத ஒரு மனுஷன் பல அற்புதங்கள் கடவுள் காட்டின பின்னாடி ஒரு பலிபீடம் கட்டுறான் இல்லையா? பலிபீடம்னா செதுக்கக்கூடாது, ஒரு பெரிய கல்லை உருட்டி கொண்டு தாறுமாறா இருக்கும் அந்த கல், அதுக்கு மேல பலி செலுத்துறான். அந்த ராத்திரி கர்த்தர் கிதியோனுக்கு தரிசனமாகி, உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து 25 பாகாலின் பலிபீடத்தை 6:25 தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு, அந்த இடத்தில் உச்சியில் தேவன் ஒரு பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார். இதுதான் வெற்றின் ரகசியம் சொன்னார். அங்கே இருக்கிறவர் உங்கள் வீட்டில் அந்த விற்கிற தோப்புனா நிறைய குட்டி குட்டியாக இருக்கும், சின்ன சின்ன கடவுளாக வச்சுருப்பாங்க தெரியுமா? அதுதான் தோப்பு. பெரிய கடவுள் விக்ரம் பலிபீடம், பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு, அந்த இடத்தில் உச்சியில் தேவனுக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்தினார். விடமாட்டான்றான். கடவுளை பாருங்க எங்க ஒன்று செக்க வச்சார், என்னதெல்லாமோ இருக்கு விட சொல்லியிருக்கலாம். ஆனால் கடவுள் இதுக்கு மேலே தான் கரிசனையாக இருக்கு. இதை விடு, ஊரை விட்டாலும் மாற சொல்லல கர்த்தர். பெந்தோஸ்து வரும்போது இந்த ஊரை எல்லாம் விடக்கூடாது. தைரியம், விசுவாசம்,
நான் அங்கே தான் இருப்பேன். நான் இந்த பொல்லாத இடத்துல என் விசுவாசத்தை நான் வெளியப்படுத்துவேன். நான் அவனுக்கு ஒரு பயம், எப்படி ஆண்டவரை நான் வந்து விக்கிரத்தை போய் அடித்து உடைச்சி பாகாலின் பலிபீடங்களை தகர்க்கிறது, போட்டாவை எப்படி எடுத்து வெளியே போடுறது. அவனுக்கு முன்னாடி அவன் பயந்த, இப்போ ஊருக்காரங்க பயப்படுறான். அது எடுத்தா நம்மளை கொண்டு போடுவானுங்களே. நம்ம காசுக்கு ஒரு விக்கிரத்தை வாங்கி நம்ம தேவையில்லைன்னு உடைச்சா ஊருக்கார வந்து பணியேக்கு அந்த போட்டா உடைக்கிறவங்க கேட்பான். அவனுக்கு பயம். ஒரு 10 பேரை சேர்த்து வேலைக்காரங்க 10 பேர் சேர்த்து நைட்டோட நைட்டு எல்லாம் உடச்சி எடுத்து தகர்த்து போட்டான். விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டு ஊருக்காரன் வந்து நிற்கிறான், இன்னைக்கு ஒன்று கொல்லணும் பார்த்துக்க அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு கிதியோட அப்பா சொல்லுவார், இந்த விக்கிரமா உங்களை காப்பாற்ற போது, இத்தனை வருஷமா ஒளிஞ்சில கிடக்குறீங்களா, நீங்கள்லாம் நோயில கிடக்குறீங்க, இதை உங்களை காப்பாற்ற போகுது. காலில் ஒரு புண்ணு, கேன்சரை தான் இருக்கும். உடனே இப்போ எங்கள் ஊரில் சுற்றிட்டே கிடக்கிறாரு, நான் செத்து போப்புறேன், நான் செத்து போப்புறேன், நான் செத்து போப்புறேன். என்னன்னு அது முடியல. செத்து நம்மளை போவ, நீ கடவுள் இல்லாத இடத்துல காரியங்கள் தப்பாக தான் நடக்கும். தேவனுக்கு எரிச்சலாக இருக்குது, தேவத்துக்கு பகையாக இருக்குது, அப்படித்தான் இருக்கும். நான் சொல்லுவேன், நம்ம சபையில் யாரும் சாவ மாட்டான். ஏன்னா கடவுளை நேசிக்கிறவன் சாவ மாட்டான். 80-90 வயசுல தான் தள்ளாடி தான் சாவனி. அப்பவும் சாவ கூட தான் நினைப்பேன், இருந்தாலும் அப்பவும் சாவ மாட்டேன். ஏன்னா கடவுளை உண்மையாக நேசிக்கிற எந்த மனுஷனுக்கும் பிசாசு இந்த இடத்துல மரணத்தை கொடுக்க முடியாது. நோய்கள் வரலாம், அவன் சாக மாட்டான், தகர்த்து போடுவார். தீர்க்கதரிசி வந்தாச்சு, காரியம் நடக்கலை. தூதம் வந்தாச்சு, காரியம் நடத்தலை. கர்த்தர் வந்தாச்சு, அப்புறமா காரியம் நடத்தலை. அப்புறமா அடையாளம் கொடுத்த பின்னாடி தேவன் மறுபடி தரிசனத்தில் வெளிப்படுறார். அடுத்த வசனத்தில் பாருங்க, 34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோனிடமிருந்து இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி அபியேசிரியரை கூப்பிட்டு தனக்கு செல்லும்படி செய்து கடைசியில் ஆவியான் வந்து இறங்குறாரு. ஏன் ஆவியான் வந்துச்சுன்னா, மறுபடி யுத்தத்துக்கு ஆட்கள் வந்தாச்சு இல்லையா. மீதியானியரும் அமேலிக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் ஏகமாய் கூடி பாளையம் இறங்கினார்கள். 33 கூட்டம் கூடிச்சு. இவங்கெல்லாம் விற்கிற ஆராதனைகளும் ஊரை போட்டு ஓட ரெடி ஆயிட்டாங்க. இன்னையோட உயிரை கொண்டு தப்பிச்சுக்கிடுவோம், அவன் கொண்டு போட்டு பின்னாடி பொண்டாடி பிள்ளை கூட்டு வந்துடலாம். இப்ப சொல்றான், எல்லாருமே விற்கிற ஆராதனைக்காரங்க, ஒரே ஒரு ஆவிக்குரிய மட்டும்தான் இருக்கான். ஒரே ஒரு ஆவிக்குரிய கிதியோன் மட்டும்தான், வேற எல்லாமே விற்கிற ஆராதனைக்காரன். ஒரு ஆவிக்குரியம் இருந்த அந்த ஒரு ஆவிக்குரியருக்கு மேல ஆவியானவர் வந்து இறங்குற அளவுக்கு பாடி ஆராதிச்சான். ஆவியானவர் வந்து இறங்கினார். 7 வருஷமா மீதியார்களை துரத்தி கொண்டிருந்த பிசாசை அட்ட டைம்ல சோழியை முடிச்சு போட்டான். இதுதான், இப்படிதான் ஃபுல்லா பலிக்கும். இந்த கற்பனையில ஓடுற மனுஷன் யாருமே ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. தேவ கற்பனைக்கு இணங்கி தேவத்துக்கு பயந்து தேவ காரியங்களை நிறைவேற்றி கொண்டு வந்த மனுஷன் ஒரு மனுஷனாயும் தோற்று போனதாட்டு பைபிள்ல இடமே கிடையாது. அப்ப இந்த கற்பனையை ஃபாலோ பண்ணி போறவன் ஜெயிச்சிருவான்ற. இதுதான் பிரச்சனை. தெரியும், நம்ம செய்ய மாட்டோம். ஒரு அனுஜர் என்னதான் இருந்தாலும் குடிய விட முடியாதுன்னு, அப்போ ஜோலி முடிஞ்சது. ஒரு அனுஜர் வெத்தலை போடுறதை எப்படினாலும் விட முடியாது, முடிஞ்சவன் குடும்பம் முடிஞ்சிச்சு. ஒரு அனுஜர் வாய் சும்மா இருக்க மாட்டேன், படப்படம் எதையா பேசிடுது. ஆண்டவர் சொன்னார், உன் கண் உனக்கு இடர் உண்டா, கண்ணை பிடிங்கி போடு. கால் உனக்கு இடர் உண்டா, இதை பிடிங்கி போடு. உதடு உனக்கு பிரச்சனை தச்சு விடு. என்னால் பேசாமல் இருக்க முடியாது, என்னால் அப்படி டிவியெல்லாம் பார்க்காம இருக்க முடியாது, குடிக்காமல் இருக்க முடியாது, என்னால் அப்படி இருக்க முடியாது, இப்படி இருக்க முடியாது. இதுக்கு வேண்டிதான் விற்கிறதுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அங்கே இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, உன் குடியே விட சொல்ல மாட்டாங்க. அக்காலத்தில் எருசலேம் தேசத்திலே கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்தார். அன்னைக்கு செஞ்சாரியா, இன்னைக்கும் குடிய மாத்தணுமே, இன்னைக்கு எனக்கு சரியாகணுமே. அதுக்கு இங்க வந்து பிரசங்கத்தை கேட்கணும். 14 வசனத்துல இருக்கிற நன்மைகள் உனக்கு நடக்கணும்னா கண்டிப்பா ஆளுக்கு 2 குணத்தை மாத்தி தான் ஆகணும். எது போராட்டமான குணம் அதை விட்டு தான் ஆகணும். ஒரு ரகசியத்தை சொல்றேன், சரி அதை சொல்லிட்டு இப்போ இந்த பைபிள்ல ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. ஏன் அதை சொல்றேன்னா, நான் கண்டுபிடிச்சது ஒரு ரகசியம் என்னன்னா, எங்க அப்பா அம்மாவுடைய வளர்ப்புல நான் படித்த படிப்புல எனக்கு முன்னேற சான்ஸே இல்லை. நான் உழைக்கிற உழைப்பு, நான் செய்த வேலை, இது என்னை உலகத்துக்கு உச்சிக்கு கொண்டு போகாது. நான் முடிவு பண்ணினேன். என் ஏழ்மை என்னை பெரியவனாக்காது,
என் 9ஆம் கிளாஸ் ஒரு நாள் படிப்பு என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகாது. ஏன் கடுமையாக வேலை செய்யலாம், நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளை உயர்த்தாது. அப்போ எப்படி டாப்பில் போகிறது? வேற வழி இருக்குதா? அப்போ தான் கடவுள் என்னை தொட ஆரம்பித்தார். சபைக்கு வரையான்னு ஒரு கேட்டான். நான் சபைக்கு வரேன். என் நண்பன் மாதிரிலாம் குடிச்சிட்டு இருந்தான். ஒரு ஆள் சொல்லுவார், ஒரு ஆள் என்ன சொன்னார், மாதா தராததையா நம்மளுக்கு தராத தொழிலெல்லாம் மாதா தராமையா இருக்காங்க அப்படின்னாரு. அந்த மனுஷன் திடீர்னு வெளிநாட்டை விட்டு ஊருக்கு போயிட்டார். சரி, அப்போ என் கூட சொல்லிட்டாரு, அவன் தான் போயிட்டானே, நல்லா விரைச்சிது பாருங்க. அவன் பெட்டியை திறந்து அந்த போர்வை இடலன்னா பெட்டியை திறந்து பார்த்தா ஒரு 12 ஐட்டம் அந்த கிண்ணம். ஒரு இதில் எலுமிச்சப்பழம் ரொம்ப செத்து வாடி கிடக்கு, ஒரு இதில் குங்குமப்பூ, ஒரு இதில் ஏகப்பட்ட பூவை சேர்த்து உள்ளே வச்சு கட்டிருக்கான். பூவெல்லாம் இந்த வெள்ளை கலர் பூ, பொம்பளைங்களை வைப்பாங்களா அது எங்க பகரில் அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது. ஆனால் இவன் உள்ளூர்ல இருந்து கொண்டு வந்திருக்கான். ஒவ்வொரு ஆளாக வர 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 கொண்டு வந்திருக்கிறான். இங்கே வெளியே சொல்றது மாதா தரமனுக்கு யார் தருவா? எல்லாம் புறக்கேன் அப்படி தான் சொல்கிறான். மாதா தரமை யார் தருவா? எல்லாம் உள்ள பியா இருக்கான். பியாக்க துற எல்லாம் வீட்டுக்குள்ளே ஏதோ திறந்து பாரு, பியா இல்லாமல் இருக்காதுங்க. எனக்கு அதுவும் பிடிக்கல. ஒருத்தன் கூப்பிட்டான், அப்படி நீ கவலைப்படாது, நான் இருக்கிறேன் பாருவோம். என்னத்தை கொண்டு வந்துடுவேன்? என்னத்தனை பணக்காரன் ஆயிட முடியும்? என்னத்தனை பெரியவன் ஆயிட முடியும்? ஆக முடியாது. ஊரில் என்னைய பார்க்கணும், பெரிய ஞானமாக இருக்கிறான், தொழிலாளி இருக்கிறான், ஆக முடியல. அவன் ஒரு வீடு போட்டுட்டு செத்து போயிடுறான். கூடி போன ஒரு 50 பணம் பிள்ளை கொடுத்து செத்து போயிடுறான். இதான் இவங்களுடைய மாதா சிஸ்டம். என்ன பண்ணணும் பெருசு ஆகிறது? பெரியவன் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரே ஒரு சிஸ்டம் கிடச்சிச்சு. பைபிளை படிக்கும்போது சொல்லுது, கர்த்தருக்கு எளியவன் சின்னவங்கிற வேறுபாடு கிடையாது. கிதியோன் கடவுள் சொல்லுவான், ஆண்டவரே நான் எளியவனும் சிறியவனாக இருக்கிறேன் மனாசே கோத்திரத்தில். நான் எங்கள் கோத்திரமே சின்ன கோத்திரம், மனாசே கோத்திரம். 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் மனாசே கோத்திரம், சின்ன கோத்திரம். அந்த சின்ன கோத்திரத்தை நான் எளியவன், அதாவது காசு இல்லாத ஒரு மனுஷன் எளியவன். அந்த மனாசே கோத்திரத்தில் ஒரு குடும்பம் நாங்கள், எங்கள் குடும்பம் சின்ன குடும்பம். நாங்கள் வேற ஒரு தேசத்தோடு கூட யுத்தம் செய்து அவங்ககிட்ட இருக்கிற கொள்ளடிக்கிறது சான்ஸே இல்லைன்னார். இவைகளை படிக்கும்போது உள்ள ஒன்று சொல்லிச்சு, என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டிருக்கலாம், என் வீட்டில் கஷ்டப்பட்டிருக்கலாம், என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு இருக்கலாம், எனக்கு வழி தெரியாமல் இருக்கலாம், இனி என்னை விட அவர் உயர்ந்து தான் இருப்பாங்கங்கிற ஒரு மனப்போக்கு இருக்கலாம். ஆனால் இப்போ பைபிளை படிக்கும்போது சொல்லுது, எல்லாரை விட டாப் ஆகிடுறேன், எல்லாரை பார்க்கையில் இந்த கற்பனையில் அதிகமாய் அன்பு உருவாயாக. அப்போ தான் இது அன்பு கூறும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறேன், என் குடும்பத்தில் நிறைய பணக்காரர் இருக்காங்க, நான் ஊரில் இருக்கிறாங்க. நான் என்னைய கருத்தை 90 வயசில் போட்டிங்கன்னா தேசத்தில் 3/4 இடத்தை என்ன சொந்தமாக்கிடுவேன். ஏன்னா நான் இப்படி ஆக்கும்னு இது ஆக்கும். ஏன்னா ஆபிரகாம் ஒரு அடி நிலம் இல்லாமல் வந்தான், இஸ்ரவேல் தேசத்தை அவனுக்கு சொந்தமாக கொடுத்தாரு. கிதியோனும் ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கிறான், ஒரு அடி கிடையாது, மலையும் குகை தான் அவனுடைய மறைவிடும். ஆனால் ஒன்றுமே இல்லாத சின்ன கோத்திரக்காரன் அவனை பெருசாகிட்டான். தாவீது சொல்றாரு, எனக்கு ஒன்றுமே இல்லை, ஆடு மேய்ச்சிட்டு இருந்த கர்த்தாவை எப்படிங்க கதை நடக்கும்? அவர் சொல்றாரு, இந்த கற்பனையில் கொஞ்சம் பாப்பா வாழ்க்கை ராஜாவாயிருன்றார். சிம்சனுக்கு ஒன்றுமே தெரியாது, வெறும் வெட்டி வேங்காது, கையில் எடுக்க உதவ முடியாத ஒரு மனுஷன் சிம்சன். அவனை கொண்டு போய் இஸ்ரவேலுக்கு பல வருஷங்களாட்டு ரட்சிப்பு கொடுத்தாருக்குது. அப்போ எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு, என்னுடைய வெற்றி உயர்வு, என் எண்ணங்களை மாற்றுவது, பணக்காரனாகிறது எல்லாமே தேவை கற்பனையில் ஒளிஞ்சு இருக்குது. இதை ஃபாலோ பண்ண வெறி கொண்டு இதில் நிற்க தேவன் இவனை வெறி கொண்டு எழுப்புவார். வேற வழியே இல்லைங்க முன்னேறதுக்கு. இல்லைன்னா யாரையா கெடுக்கணும், இல்லைன்னா தவறான காரியத்தை போகணும். இந்த 2 தான் உலகத்தில் வேலை செய்யும். உண்மையாட்டே ஒரு மனுஷன் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா தெய்வ பயம் வேணும். சண்டை போடுறதுக்கு இருதை தூக்கி பிடிச்சிருக்க கூடாது. உடுக்கி என்ன நானும் கிளிச்சிட்டு வரேன். அங்க சண்டை போடுறதுக்கு கோவிலுக்கு கொடி ஏத்துறாங்க, நீங்க போயிட்டு வாங்க, நீங்க ரட்சிக்கப்படல, நீங்க போயிட்டு வாங்க. அது என்ன பேச்சு? ரட்சிக்கப்படலை நீங்க போயிட்டு வாங்க, ரட்சிக்கப்படலன்னு போகலாமா? அவன் புருஷன் நரகத்தானே போறான், வெள்ளனை தீ வச்சு எரிக்க வேண்டியதானே, நரகத்தானே போவான் தெரியுது. ஏங்க ரட்சிக்கப்பட்டானோ ரட்சிக்கப்படலையோ கர்த்தருக்கான வைராக்கியம் உனக்கு இருக்குன்றார்.